அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. என்னுடைய பேர் என் சைமன். திருச்சி மாவட்டத்தில் எங்களுடைய கிராமம் தனியாக இருக்கிறது. பூலாங்குடி நரிக்குறவர் காலனி என்று தனியாகவே எங்களுடைய கிராமம் இருக்கிறது. அது ஒரு வனாந்திர காடு மாதிரி இருந்தது. இப்போ தான் அது ஊராக உருவாக்கியிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் தாயின் கருவினை உருவாதிக்கு முன்னாடி நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் தாயின் கருவினை உருவாதிக்கு முன்னாடி நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், நாங்கள் அண்ணன் தம்பி 6 பேர், அக்கா தங்கச்சி 2, மொத்தம் 8 பேர் எங்கள் அப்பா எங்கள் அம்மா பெற்றது. அப்போ எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை பூரா வேட்டையாடியே வாழ்கிறக்கூடிய வாழ்க்கைகள். அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா காட்டிலே 8 பிள்ளைகளை பெற்றார். இது மாதிரி வேட்டையாடுவோம். இது என்னுடைய துப்பாக்கி. எனக்கு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு முழுவதும் வேட்டையாடுறதுக்கு ஆர்டர் கொடுத்து துப்பாக்கி கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் இடத்துல எந்த பாவம் செய்ய மாட்டோம், எந்த சொத்து சுகத்துக்கு கூட சண்டை போட்டுக்க மாட்டோம், எந்த விதமான பிரச்சனைக்கு போக மாட்டோம், எந்த விதமான ஆஸ்தியும் சேர்த்ததில்லை, எந்த விதமான அரசாங்க தொழில் வாழ்ந்ததில்லை. காட்டிலே வாழ்ந்ததுனால ஒரே கூட்டமாக வாழ்வோம், ஒரே கூட்டமாக போவோம், ஒரே கூட்டமாக இருப்போம். அதனால் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நரிக்குற கூட்டமெல்லாம் எந்த பாவம் செய்ய மாட்டாங்க, எந்த துரோகம் பண்ண மாட்டாங்க, எந்த விதமான கள்ளங்கபடம் இல்லாத ஜாதிகள், இவங்க வயிற்று பிழைப்புக்காக பிழைக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் எங்கள் ஆளுங்களை கேட்டாங்கன்னா துப்பாக்கி கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் துப்பாக்கி கேட்டிங்கன்னா பல விதமான ரகசியங்களை கேட்பாங்க. அப்போது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருந்த பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்த வாழ்க்கை. இப்படி இருந்த வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் இப்படி நிறுத்திருக்காருன்னா அவர் எனக்கு கொடுத்த ஒரு தரிசனங்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முதல் கிறிஸ்தவனாக, எங்கள் இனத்தில் வேறு கிறிஸ்தவங்களே கிடையாது. 1973 ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. 15 வயசு பையனாக இருக்கும்போது என்னை ரட்சித்தார். அப்போ 1973 இந்த மேற்கு ஜெர்மனிலிருந்து கார்ல் பெக்கர் ஒருத்தர் வந்து, அப்போ திருச்சியிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்து இது மாதிரி இயேசு நல்லவர் சொல்லி இப்படி சின்ன பையனாக இருக்கும்போது மிட்டாயை கொடுத்து இயேசு நல்லவர் சொல்லிட்டு போவாங்க. எங்கள் ஊரில் வந்து எங்கள் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு வருடம் முழுவதும் வேட்டையாடி அந்த காசை சம்பாதித்து அந்த காசை என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு சொந்த மனைவி கூட கொடுக்க மாட்டாங்க. அது சாமி காசாம். அந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு 2 எருமாடு 3 எருமாடு 10 ஆடு இப்படியெல்லாம் வாங்கி அந்த ஆட்டை வெட்டி பச்சை ரத்தமாக அப்படி பூசாரி குடிப்பார். எங்கள் அப்பா பாருங்கள் 5 ஆட்டுக்கடை ரத்தத்தை ஒருத்தரே குடிப்பார். ஆட்டுக்கடவை அப்படியே கட்டி போட்டு கீழே போட்டு அறுத்து அப்படியே தொண்டையில் வாயை வச்சு அப்படியே குடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு கருவிலிருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். இல்லையா? கிலோமீட்டர் ஹாஸ்டலை விட்டு ஓடியே போயிட்டாங்க. கால்நடையாக பஸ் ஏறாமே ஓடியே போயிட்டாங்க. அப்புறம் கடைசியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கிற மாதிரி 2 பேரை ஊழியத்துக்கு அனுப்புகிற மாதிரி 2 பேர் மட்டும் அங்கே இருந்து நான் என்ன பண்ணேன், ஒரு 6 மாதம் அந்த வாத்தியார் ஒரு ஐயர் வாத்தியார். அந்த ஐயர் வாத்தியார் என்ன பண்ணார்னா, அவர் என்னை பார்த்த உடனே, அப்பா உனக்கு வயசு 15 ஆயிடுச்சு, இனிமேல் நீ படிக்க முடியாது, நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு. இந்த தமிழ் எழுத்து 216 மொத்தம் 216 எழுத்து. அந்த 216 எழுத்து நீ மனப்பாடம் பண்ணாவே போதும். அந்த 216 எழுத்து தான் இன்றைக்கி எனக்கு வேதமே வெளிச்சம். அல்லேலூயா.
இன்றைக்கி பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க கூட இந்த வேதத்தை வாசிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை வைக்கிறார். அல்லேலூயா. இது மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்ட வேட்டையாடின நான் 1980 பைபிள் ஸ்கூல் படிக்க போய் 2 வருஷம் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு திருப்பி வந்து அந்த ஸ்தாபனத்தில் எனக்கு ஒரு 6 மாதம்தான் 350 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஹாஸ்டல் நடத்தி பிள்ளைங்களுக்கு இயேசு பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். டக்குன்னு நிறுத்தி போட்டாங்க. அவங்களுக்கும் வெளிநாட்டிலேருந்து அந்த ஃபண்டு வரது நிறுத்தி போச்சு. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், என்னுடைய ஊழியத்தை நிறுத்திட்டார். ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்தினுடைய வாஞ்சியும் தெரியாது, சபையை கட்டினதில்லை, சபை நடத்தினதில்லை, எப்படி தான் மக்கள்களை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியல. டக்குன்னு அவங்க நிறுத்தினால என்ன பண்ணேன்னா மறுபடியும் அதே நான் ஊசி பாசி தொழிலை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணேன்னா 1993 வருஷம் சிங்கப்பூர் போனேன். பாருங்கள், படிக்காத பேதை ஆதி ஞானியாக்க தான் சொல்கிறாரு. சிறியொரு புழுதிருந்து எளியொரு குப்பையிலிருந்து ஒன்று தெரியாத பேதையை ஞானியாக்கி பரிசுத்தவான்கள் மத்தியில் அமர வைப்பேன் என்று சொல்லப்பட்ட அந்த தேவன் கர்த்தர் நல்லவர் என்பது பாருங்கள். அதே ஊசி பாசி வைக்க தான் போனேன், ஊழியத்துக்கு போகவே இல்லை. சிங்கப்பூர் 10 வருஷம் போனேன், மலேசியா 10 வருஷம் போனேன், இலங்கை 10 வருஷம் போனேன், இந்தியா முழுவதும் சுற்றினேன். இப்படிப்பட்ட பேதையை சுற்றும் போது அப்போ 2000 சிங்கப்பூரில் அப்படியே அழுதுட்டேன், கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். என் தாயின் கருவள் நீர் என்னை உருவாக்கினீர், இயேசு நல்ல தெய்வம்னு சொல்லிட்டீர். எங்கள் அப்பா எல்லாத்தையும் விற்கிறங்களே, வெள்ளி நாளையும் பொண்ணு நாளையும் மனுஷன் கைவேலையாய் செய்த அந்த விக்கிரங்களை வைத்து என் தகப்பன் தாய் கெட்டு போனார்களே, நான் கெட்டு போகாத படிக்கு என்னை நீர் கரம் பிடித்து அழைத்திர ராசாவ. அழுதுட்டேன். சிங்கப்பூரில் அப்படியே வியாபாரத்துக்கு போகும்போது 100 அடுக்கு மாளிகைகளெல்லாம் என்ன பண்ணுவேன்னா லிஃப்ட்டில் போவேன். தமிழுங்களை பார்த்து தான், ஐயா இது மாதிரி நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், இது மாதிரி ஊசி பாசி இருக்குது, நரி பல் இருக்குது, இப்படி நரி கொம்பு இருக்குது, ஏதாவது சொல்லி விற்க போவேன். பாருங்கள், அப்புறம் ஆண்டவர் அந்த 2000 விட்டு வெளியே வந்தேன். 2005 ஒரு தரிசனம் கொடுத்தார். நீ எழுந்து ரோமர் 8:13 படி அப்படின்னார். கரெக்டாக மணி 1:30 இருக்கும். எனக்கெல்லாம் தூக்கம் வராது, நான் ஜோம் பண்ணிகிட்டு இருப்பேன். கண்ணை மட்டும் மூடி இருக்கிறேன், ஆண்டவர் சொல்கிறத கேட்குறேன். என்னை ஏந்திரிக்க பார்க்குறேன், முடியல. நீ ரோமர் 8:13 படி ஏந்திரினார். ஏந்திரிக்க பார்க்குறேன், கண்ணு திறக்க முடியல. 2வது ட்ரிப் சொன்னார், மறுபடியும் ஏந்திரிக்க பார்க்குறேன், கண்ணு திறக்க முடியல. 3வது ட்ரிப் சொன்னார், மறுபடியும் ஏந்திரிக்க பார்க்குறேன், கண்ணு திறக்க முடியல. ஆண்டவர்கிட்ட நான் சொல்கிறேன், ஆண்டவர் நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன்ட்டு. அப்போ வியாழக்கிழமை நைட்டு கொடுத்த தரிசனம் பாருங்கம்மா. வியாழக்கிழமை பகல் முழுவதும் மறந்துட்டேன், வெள்ளிக்கிழமை பகல் முழுவதும் மறந்துட்டேன், சனிக்கிழமை பகல் முழுவதும் மறந்துட்டேன். சனிக்கிழமை 6 மணிக்கு ஏஞ்சல் டிவியில் இந்த பெர்கமஸ் 3 நாள் உபாஜபம், 7 நாள் உபாஜபம், 21 நாள் உபாஜபம் பேசுறதுட்டு அந்த டிவியை பார்க்க போனேன். 3 நாள் உபாஜபம் பேசுகிறேன். ஆவியானவர் அப்படியே முன்னாடி நின்று, உன்னை ரோமர் 8:13 படிக்க சொன்னேன், நீ ஏன் படிக்கலைன்னார். அப்படியே ஏந்திரிச்சு ஓடி போய் பைபிள் எடுத்து படிக்கிறேன். அந்த வசனத்தை படித்து பாருங்கய்யா. மாம்சத்தினால் பிழைத்தால் தம்பி நீ செத்து போவ. இன்னுமே சிங்கப்பூர் போனீங்கன்னா செத்து போவேன், மலேசியா போனீங்கன்னா செத்து போவேன், இலங்கை போனீங்கன்னா செத்து போவேன், இந்தியா முழுவதும் போனீங்கன்னா செத்து போவேன். நான் இன்னுமே உன்னை ஊழியத்துக்கு உருவாக்க போகிறேன்னு ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த ஒரு வசனம் தாம்மா. இன்றைக்கி 25 வருஷம் ஆகுது, சுத்தமாக ஒரு தொழிலும் எங்கள் தொழிலை நான் தொட்டதில்லை. அல்லேலூயா. எலியாவை போஷித்தவர் காகத்தை கொண்டு. அதே வனாந்தரத்தில் எங்கள் பிள்ளைகள், நாங்கள் பிள்ளைகளை வச்சு நடத்துவேன். அந்த பிள்ளைகள் 10 ரூபா 5 ரூபா, முன்னாடி 5 ரூபா தான் கணக்கு போடுவாங்க, அப்புறம் 10 ரூபா கணக்கு போடுவாங்க. ஒரு வாரத்துக்கு எப்படி மிஞ்சி போனால் 200 வரும், 250 ரூபா வரும், இன்னும் அப்படி தான் வருது. ஆனால் அதை வச்சு ஒரு மாதம் ஒரு வாரம் எப்படி ஆண்டவர் போஷிக்கிறாரு தெரியலை. ஆனால் எலியாவை போஷித்த தேவன் என் தேவன். அவருடைய சமூகத்தில் இந்த ஒரு வசனத்தினால விட்டதுலேருந்து இன்றைக்கி ஒரு தீர்க்கதரிசியாக உட்காந்துருக்கிறேன். அவர்கிட்ட நான் கேட்டது ஒரே வார்த்தை, ரசா நீ என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்ட, மாம்சத்தினால் பிழைத்தா சாவேன்ட்டார். என்னுடைய மரணம் கிட்டத்தட்ட 5 மரணம். என் மரணமெல்லாம் பயங்கரமான சாட்சியான மரணம். அந்த பாருங்கள். அப்போ என்ன பண்ணேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நான் எப்படி இந்த ஜனங்களை நான் திருத்துறது? எனக்கு கல்வி அறிவு இல்லை, நான் படித்தது வேத வசனத்தை தான். இந்த அறியாத ஜனங்கள், எங்கள் ஜனங்களெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்களை நான் எப்படி இவங்களை சபையை கொண்டு வர்றதுன்னாரு. நான் ஒரே வார்த்தை பேசினேன், ஏசப்பா எங்கள் அப்பா கும்பிட்றக்கூடிய அந்த தெய்வம் ஒன்றும் இல்லாமல் எங்கள் ஊரை விட்டு காலியாக்கணும். அதை காலியாக்கணும்னா நீ எனக்கு வரம் கொடுக்கணும். பிசாசியை துரத்துறக்கூடிய வரம் கொடுத்தாரு. வியாதியிலேருந்து விடுதலை தருக்கிற வரம் கொடுத்தாரு. பிள்ளைகள் கருவில் இருக்கும்போது பேர் வைக்கிற வரம் கொடுத்தாரு. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில்
அது எல்லாத்தையும் கொடுத்ததுனால இன்றைக்கி எங்கள் ஊரே ஃபுல்லாக ரசிக்கப்பட்டு 200 குடும்பம் ரசிக்கப்பட்டு 1000 பேருக்கு மேலே ரசிக்கப்பட்டாங்க. எங்கள் ஊரில் ஒன்று கூட காளி கும்பிட்றவங்க இல்லை, மாறி கும்பிட்றவங்க இல்லை, மீனாட்சி கும்பிட்றவங்க இல்லை, ஆட்டு ரத்தம் வெட்டுறதும் இல்லை, மாட்டு ரத்தம் வெட்டுறதில்ல, எல்லாமே காலி ஆக்கிட்டார் ஆண்டவர். எனக்கு பிறகு பாருங்கள் இன்றைக்கி இந்தியா முழுவதும் எங்கள் ஆளுங்கள்லாம் உருவாக்கியிருக்கார். அல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை தான் சொல்ல வந்தவங்கக்கிட்ட, வேறு எந்த தெய்வத்தையும் சொல்ல வரல. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. பாருங்கள், எங்கே கடந்த வனாந்தரத்தில் கடந்த ஒரு பேதையை கொண்டு வந்து பரிசுத்தவானுக்கு மத்தியில் நிறுத்திருக்காருன்னா அவருடைய சுத்த கிருபை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எரேமியா 16:14 சொன்ன வார்த்தை, அநேக மீன் பிடிக்கிறவர்களை பிடிச்சி அனுப்பினேன், பின்பு வேட்டைக்காரராகிய இவர்களை நான் பிடிச்சு கொண்டேன். நான் முதல் கிறிஸ்தவ வேட்டைக்காரராகி என்னை பிடிச்சு கொண்டார். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வேட்டைக்காரர் இன்றைக்கி இந்தியா முழுவதும் எங்கள் இனம் கூட இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்க பண்ணும். ஏன்னா ஆண்டவர் சகல ஜாதிகளையும் சீசராக்க சொன்னார், ஒரு ஜாதியை சீசராக சொல்ல. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார். சகல ஜாதிகளும் மனம் திரும்பணும். ஐயா உண்மையாக போய் ஐயா நம்ம மட்டும் மனம் திரும்பினா போதுமா? சகல ஜாதிகளும் மனம் திரும்பணும். இன்றைக்கி பாருங்கள், உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் எங்கள் ஆளுங்களாம் ரட்சிப்புக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணணும், உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை விஷயத்து பார்க்குறேன். பாருங்கம்மா, எனக்கு இந்த துப்பாக்கினால் 2 வாட்டி மரணம் வந்துச்சு. பாருங்கள், இந்த கையை பாருங்கம்மா, இந்த கையை இப்படியே 2ஆக கிழிஞ்சு போச்சு, துப்பாக்கி வெடிச்சு. இந்த கை, இந்த 2 விரலும், இந்த பாதி அப்படியே பிடிச்சி, இந்த பாதி பிடிச்சி, இந்த விரலெல்லாம் அப்படியே துண்டு துண்டாக தொங்குது. அப்படியே சுற்றி தையல் வச்சு தைச்சாங்க. அப்போ ஆண்டவர் இந்த கையை கூட விடலை பாருங்கள். அது அப்புறம் திருப்பி மறுபடியும் ஒரு மாடு சுட போய் ஒருத்தர் சொன்னார், மாடு பிடிக்க முடியப்பா, துப்பாக்கியில் சுட உனக்கு 200 காசு தரேன். அந்த துப்பாக்கியில் அடிக்கும்போது துப்பாக்கி கட்டை 2ஆக வெடிச்சு போய் இந்த கட்டை விரல் அப்படியே 2ஆக நம்மளை தொங்குது, கீழே சும்மா தொங்குது. அதை அப்படியே எடுத்து தைச்சாங்க. ஆண்டவர் ஒன்றும் விடலை பாருங்க. இந்த கை உடைஞ்சது. அதுவும் இல்லாமல் 2 வீலரில் போகும்போது வலது கால் 2 எலும்பு முறிஞ்சு போய் இந்த வலது கால் அப்படியே இங்கே தொங்குது. அப்போ பாருங்கள், ஆஸ்பத்திரி போகவே இல்லை. 2009 2 எலும்பு முறிஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரி போயிருந்து கட் பண்ணியிருப்பேன். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சரீரத்தில் ஒரு குண்டு ஊசி கூட போட விட மாட்டேன்னார். அதே மாதிரி இப்போ 2019 2 வீலரில் போகும்போது மாடு குறுக்க வந்து கீழே விழுந்து இந்த முழங்கால், இந்த இடுப்பு அப்படியே ஒரு கண்ணு அடிபட்டு, இந்த சைடில் கண்ணு அடிபட்டு பார்வையே போயிடுச்சு சுத்தமாக. விசுவாசத்தோடு ஆண்டவர் ஜெபத்து பண்ணேன். ஆனால் என்னுடைய மரணமெல்லாம் இந்த போஸ்ட் மரத்துலேருந்து கீழே விழுந்தேன். அதுலேருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். கிணத்துல விழுந்த 100 அடி கிணத்துல மண்டை 2ஆக வெடிச்சு போச்சு, 10-15 தையல், அதில் பொழிக்க வச்சார். ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்தேன், அதில் பொழிக்க வச்சார். எப்போ என்னுடைய மரணமெல்லாம் பயங்கரமான மரணம். இப்போ இந்த மாடு 2019 சுத்தமாக டெட் ஆகிட்டேன். டெட் ஆகி 3 மணி நேரம் ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க திருச்சி ஆஸ்பத்திரியில். பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், நீதிமான் மரித்தாலும் பிழைப்பான், அவனை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னாரு. ஏன்னா எங்கள் இனத்துக்காக நீ என்ன தெரிந்து கொண்டார். உன் தாயின் கருவலை உருவாதுக்கு முன்னாடி நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் தாயின் கருவலை உருவாதுக்கு முன்னாடி நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொன்ன அந்த நல்ல தெய்வம், அந்த நல்ல தெய்வம் என்னை அழைத்தார். பாருங்கம்மா, நான் எழுத்தெல்லாம் எழுத தெரியாது, வசனம் படிப்பேன். இப்போ பாருங்கள், என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தினால நான் வண்டியில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது அப்படியே பாடிக்கிட்டே போவேன். எங்கள் பாஷையில் ஒரு பாட்டு பாடுறேன், கேளுங்கம்மா. அடிக்கிறீங்களா? அதே தமிழ்லேயும் அந்த பாட்டு பாடுவேன், எங்கள் பாஷையிலையும் பாட்டு பாடுவேன். அல்லேலூயா. மொதல் பாட்டையா? அல்லேலூயா. இயேசு ஏசையா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா, என் தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டவரே, என் தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டவரே, ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா. இந்த பாடலுடைய அர்த்தங்களமா, நம் தாயின் கருவில் பிறந்த முதல் கொண்டு நம்மளுடைய மரண பரியந்தம் வரைக்கும் இந்த பாட்டை அப்படியே ஆண்டவர் எனக்கு தரிசனமாக கொடுத்தார். எப்படின்னா, நம் தாயின் கருவில் அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். தாய் தகப்பன் நம்மளை மறந்துடுவார், நாம் மறந்துடுவோம்.
நம்முடைய அண்ணன் தம்பி மறந்துடுவார், நம்முடைய அக்கா தங்கச்சி மறந்துடுவார், நம்முடைய தாத்தா பாட்டி மறந்துடுவார், நம்முடைய மாமா மச்சா மறந்துடுவார். ஆனால் இயேசு ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அதனுடைய அர்த்தங்கள் தான் இது எங்கள் பாஷையிலையும் பாடுறது. மரபா இயேசு, மரபா இயேசு, மரபா இயேசு, மரபா இயேசு, மரி அயன்னா पेटमा मना देखो देखो ला मारे आयाना पेटमा मना देखो देखो ला मरबा येसु मरबा येसु இது எங்கள் பாஷையில். தமிழில் நான் பண்ணல, ஏசு அப்பா தாயின் கருவல் என்னை தெரிந்து கொடு. ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா, என் தாயின் கருவினில் என்னை தெரிந்து கொண்டவர், என் தாயின் கருவினில் என்னை தெரிந்து கொண்டவர், ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா. என் தாய் தந்தை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. அப்பா அப்பா தாய் தந்தை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா. நான் உம்மை தேடவில்லை அப்பா, நீர் என்னை தேடினீர் அப்பா. நான் உம்மை தேடவில்லை அப்பா, நீர் என்னை தேட வந்தீரப்பா. ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா. என் பெரிய அண்ணன் சின்ன மறந்தாலும், என் பெரிய அண்ணன் சின்ன மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. அப்பா அப்பா நீர் என்னை மறப்பதில்லை. ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா. என் பெரிய அக்கா சின்ன அக்கா மறந்தாலும், என் பெரிய அக்கா சின்ன அக்கா மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. அப்பா அப்பா நீர் என்னை மறப்பதில்லை. ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா. என் பெரியப்பா சித்தப்பா மறந்தாலும், என் பெரியப்பா சித்தப்பா மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. அப்பா அப்பா நீர் என்னை மறப்பதில்லை. ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா. என் பெரியம்மா சின்னம்மா மறந்தாலும், என் பெரியம்மா சின்னம்மா மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. அப்பா அப்பா நீர் என்னை மறப்பதில்லை. ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா. என் பெரிய மாமா சின்ன மாமா மறந்தாலும், என் பெரிய மாமா என் சின்ன மாமா என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. அப்பா அப்பா நீர் என்னை மறப்பதில்லை. ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா. என் பெரிய அத்தை, என் பெரிய அத்தை சின்னத்தை மறந்தாலும், என் பெரிய அத்தை சின்னத்தை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. அப்பா அப்பா நீர் என்னை மறப்பதில்லை. ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா. என் பெரிய தாத்தா, என் பெரிய தாத்தா, என் சின்ன தாத்தா, என் பெரிய தாத்தா சின்ன தாத்தா மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. அப்பா அப்பா நீர் என்னை மறப்பதில்லை. அப்பா அப்பா நீர் என்னை மறப்பதில்லை. என் பெரிய பாட்டி சின்ன பாட்டி மறந்தாலும், என் பெரிய பாட்டி சின்ன பாட்டி மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏ அப்பா அப்பா நீர் என்னை மறப்பதில்லை. ஏசப்பா
என் ஏசப்பா, ஏசப்பா, என் ஏசப்பா. என் பெரியம்மாவன் சின்னம்மாவன் மறந்தாலும், என் பெரியம்மாவன் சின்னம்மாவன் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை அப்பா, அப்பா நீர் என்னை மறப்பதில்லை. ஏசப்பா, என் ஏசப்பா, ஏசப்பா, என் ஏசப்பா. என் பெரியம்மாவோ சின்னம்மாவோ மறந்தாலும், என் பெரியம்மாவோ சின்னம்மாவோ மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை அப்பா, நீர் என்னை மறப்பதில்லை. ஏசப்பா, என் ஏசப்பா, ஏசப்பா, என் ஏசப்பா. என் அருமையான என் கணவர் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை மறக்க போகிறது இல்லை, இல்லை ஏசப்பா மறக்க போகிறது இல்லை. என் அருமையான பொண்டாட்டி என்னை கைவிட்டாலும் நீர் ஒருபோதும் மறவாது நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். கடைசியில் கணவர் கைவிட்டுருவாங்க, மனைவி கைவிட்டுருவாங்க, ஏசப்பா ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தங்க ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நல்ல ராஜா. அந்த ராஜாவை உணராமல் அறிகிறார்கள். அந்த ராஜா யாருன்னு தெரியாமல் வாழ்கிறார்கள். வெள்ளியும் பொன்னையும் வைத்து கொண்டு மனுஷன் கைவேலையாக செய்தது எல்லாட்டையும் தெய்வம் என்று நினைத்து வாழ்கிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார். என் பையன் 2 வசனம் சொல்லுவார், நான் அதை கூடிய வசனத்தை சொல்லக்கூடிய. ஆதியாகமம் 1:1. ஆதியில தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஆதியாகமம் 3:4. அப்பொழுது சர்ப்பம் சிறியை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழியில் இல்லாமலும் பரியாசகர் உட்கார இடத்துல உட்காராமலும். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறவங்க கொஞ்சம் நல்லா தெளிவாக வாசிக்கிறவங்க மட்டும் வாசிங்கய்யா. ஆதியாகமம் 1:1 வாசிங்கம்மா. அல்லேலூயா, சோதரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ வானமும் பூமியும் ஆண்டவர் உண்டாக்கினார். இது எல்லாத்தையும் பாஸ்டர் உங்களுக்கெல்லாம் பல வருஷங்கள் சொல்லி நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். அதில் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், ஆனால் மனுஷன் யாரையும் படைக்கவில்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, எல்லாமே நல்லது 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 என்று செய்தது அத்தனையும் சூரியனை படைத்தார், நல்லதுன்னார். சந்திரனை படைத்தார், நல்லதுன்னார். பலவிதமான காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் ஊர் பிரியாணிகளும் ஆகாயத்தின் பறவைகளும் சமுத்திரத்தின் மச்சங்களும் எல்லாமே படைத்தார், நல்லது நல்லது நல்லதுன்னார். ஆனால் 5 நாள் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு 6வது நாள் ஆண்டவர் என்ன நினைத்தார்னா, அவருடைய சொந்த சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இதுதான் உண்மை. அப்போ பாருங்கள், ஆண்டவர் மண்ணான மனுஷனை மண்ணினால் உருவாக்கி அவர் எதுனாலே நம்மளை போஷித்தாருங்கிறது 2:7 படித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அல்லேலூயா. அங்கே ஜாதி பிரிக்கவில்லை, ஜாதி இல்லை. ஆண்டவர் உருவாக்கும் போது பூமியின் மண்ணினாலே ஒரே ஒரு மனிதனை ஆதாமை உருவாக்கினார். அப்போ ஆதாமை உருவாக்கின அந்த மண்ணான பொம்மைக்குள்ளே என்ன கொடுத்தாருன்னா, ஆண்டவருடைய சொந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் அவருடைய சொந்த ஜீவன், அந்த ஜீவனை கெடுக்கலாமா? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் குடியிருக்கிற ஆலயம் உங்களுடைய இருதயம், இந்த இருதயத்தை எவன் கெடுக்கிறானோ அவனை நான் கெடுப்பேங்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை கேட்டார். பாருங்கள், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. எதுக்காக வரப்போகிறார்? சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். சபையை எடுத்துக்கொள்ள போகிறாரா? எந்த சபையை எடுத்துக்கொள்ள போகிறாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்போ ஒரு சபையில் 5000 பேர் இருப்பாங்க. 5000 பேர் பரவாயில்ல போயிட முடியுமா? 10,000 பேர் இருக்காங்க. சில பேருங்க சொல்கிறாங்க, என் சபையில் 1,00,000 பேர் இருக்காங்க. 1,00,000 பேரை கொண்டு வந்துட முடியுமா? நான் மனுஷன் வேஷமாக திரிகிறான், விருதவாக சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரி கொள்வான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. படிக்காத முட்டாளை ஆண்டவர் ஞானியாக்கி பரிசுத்தவான்கள் மத்தியில் நிறுத்தி பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கார். பாருங்கள், அப்போது
இந்த ஜீவ சுவாசத்தை வீணாக மனுஷனே கெடுக்கிறான். பாருங்கள், இன்றைக்கி மனுஷன் எல்லா விக்கிரங்களையும் உருவாக்கியிருக்கிறான். எப்படி உருவாக்கியிருக்கிறான்? நம்ம பெண்களுடைய உருவத்தை பார்த்து, ஆண்களுடைய உருவத்தை பார்த்து தான் எல்லா சிலையும் உருவாக்குறான். நம்மளுக்கு இருக்கிற கண்ணு தான், நம்மளுக்கு இருக்கிற காது தான், நம்மளுக்கு இருக்கிற மூக்கு தான், நம்மளுக்கு இருக்கிற கை தான். அது எல்லாத்தையும் மனுஷனே மண்ணுனாலே பொம்மையாக்கி, ஆனால் ஆண்டவர் மண்ணுனாலே மனுஷனை பொம்மையாக்கி அவருடைய சொந்த ஜீவசத்தை கொடுத்தாரு. ஆனால் மனுஷன் மண்ணுனாலே பொம்மையாக்கி அவனுடைய சொந்த ஜீவனை எழுந்து போகிறான். அல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அதான் ஆண்டவர் சொன்னார், அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா எடுத்துக்கொள்ள போகிறார். சபை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் வருகிறார். எப்படி வருகிறார்னா, இதோ நான் திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்கார். திருடன் போல எதுக்கு வர்றாரு? 2 பேர் வயல்வெளியில் இருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். எல்லாரும் உறங்கி இருப்பாங்க. திருடனை போல வருவார் ஆண்டவர், பார்ப்பார். ஓ 1,00,000 பேரா, இதில் 50,000 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அவங்க மட்டும்தான் போவாங்க. இப்போ நம்மளுடைய ஆண்டவர் யார்? அவர் ஒரு காந்தம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய நம்மளை அழைக்க வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு காந்தம். நம்ம யாராக மாறணும்? வெள்ளியாக மாறக்கூடாது, பொன்னாக மாறக்கூடாது, வெங்கலமாக மாறக்கூடாது, அலுமினியமாக மாறக்கூடாது, இரும்பாக மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில் ஆண்டவர் நம்மளை இரும்பாக மாற்றி வச்சிருக்கார். இரும்பு தான் காந்தத்துக்கு பிடிக்கும், மற்ற எதுவுமே காந்தத்துக்கு பிடிக்காது. அந்த இரும்புங்கிறது தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. அந்த இரும்பான மனிதன் தான் நம்ம எல்லாரும். வெங்கலத்தை போல இருக்காது பிடிக்கும், வெள்ளியை நம்பி வாழாது பிடிக்கும், பொண்ணை நம்பி வாழாது பிடிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமி அழிக்க போகிறார் சீக்கிரமாக. இதோ சீக்கிரமாக அவர் இந்த பூமியை என்ன பண்ண போகிறார்? அழிக்க போகிறார். பாருங்கள், இந்த 2வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். இப்போ அவருடைய ஜீவ சுவாசத்தை தான் இப்போ நம்ம தூங்கும் போது உறங்கும் போது ஏசு ஏசு நம்ம மூச்சு இழுத்து விடும்போது ஏசுன்னு பேர் வருது. அப்போது பாருங்கள், சங்கீதம் 1:1 என்ன சொல்கிறார் பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை நிலவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் இப்போ எங்கே வருதுன்னு பாருங்கம்மா. இதே ஆதியாகமம் 3:4 படிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சர்ப்பம் சொல்றான். அதே 3வது படிங்க மேல. ஆனாலும் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து சவுண்ட் வருதா? அல்லேலூயா. அப்போ படிங்கம்மா. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு, தேவன் சொல்றாரு, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்றாரு. பிசாசு என்ன சொல்றான்? இதை நீங்க புசித்தீங்கன்னா சாகவே சாக மாட்டேங்கிறாரு. இப்போ அந்த பிசாசு இங்கே சங்கீதம் 1:1 என்ன பண்றாருன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். இப்போ அந்த அம்மா யாருடைய ஆலோசனை நடந்துச்சு? அருமையான அழகாக தேவசாயலாக எங்க தங்கராசா அவர் சாயலாக படைச்ச ஆதாமே, அவர் சொன்ன கோடு போட்ட கோடு தாண்டாமே ஆண்டவர் ராத்திரியும் பகலுமாய் அந்த ஏதேன் தோட்டத்தை சொந்தமாக கொடுத்தார். ஆதாமுக்கு சொந்தமாக பூசித்தார். ஆதாமுக்கு ஆடு ஒன்று செய்யலை, மாடு ஒன்று செய்யலை, புலி ஒன்று செய்யலை, சிங்கம் ஒன்று செய்யலை, கரடி ஒன்று செய்யலை, யானை ஒன்று செய்யலை. எல்லாமே ஆதாமுடைய சொல்ல கேட்டு நடந்துச்சு. இன்றைக்கி புலி நம்மளை கண்டா தின்னு எலும்புவாய் வேண்டிட்டு போயிடும். இப்போது அதே புலி நம்மளை கண்டா இன்றைக்கி என்ன பண்ணும்? நாளைக்கு எலும்பு கூட இருக்காது. அதே யானை நம்மளுக்கு என்ன பண்ணும்? ஒரே மீதி. நம்ம சாணி எங்கே போகுது நம்மளுக்கு தெரியாது. அன்றைக்கி ஆதாமுக்கு ஏதாவது பண்ணாரா? என் தங்கமானே ஆதாமு எதுக்கு என்னென்ன பேர் வச்சாரோ அந்தந்த பேர் அப்படியே இன்றைக்கு நடக்குது. அந்த அழகான ஆதாமுடைய ஒரு விழாவில் இருந்து மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, இவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி இந்த தங்கமான முகத்தை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. ஐயா சொல்லுங்கய்யா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கய்யா. ஐயா சொல்லுங்கய்யா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கய்யா. நம்மளுடைய ஒரு விழாவில் எடுத்தது இந்த மாதிரி தங்கமெல்லாம். இந்த தங்கம் பாவம் செய்யலை, அந்த தங்கம் தான் பாவம் செய்யுது.
பாருங்க, அந்த அழகான ஒரு விழாவில் உருவாக்கப்பட்ட அந்த அம்மா அருமையான தங்கமான ராஜாவின் பேச்சை கேட்காம, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம பாலா போனா துன்மார்க்கருடைய ஆலோசனை அவ கேட்டு, அந்த அம்மா நம்ம ராஜா சொல்லிட்டாரு, இந்த விருட்சத்தை தொடவும் கூடாது, இதை புசிக்கவும் கூடாது, இது தொட்டா நீ செத்து போவேன்ட்டார். எதில் சாகுறோம்? சுத்தமாக டெட்டு நரகத்துக்கு. இங்கே பிசாசு சொல்கிறான், நீ இது புசித்தா சாகவே சாக மாட்டாய். இது ரெண்டு உண்மையா பொய்யா? ரெண்டு உண்மை. நல்லா கேளுங்கம்மா. நம்ம ஆண்டவர் சொன்னது சுத்தமாக ஆத்மா செத்து போகிறது, பிசாசு சொன்னது ஆத்மா பாதாளத்துக்கு போகிறது. இதுதான் உண்மை. அல்லேலூயா. பிசாசு சொல்கிறான், நீ சாக மாட்டேன். மனுஷனுக்கு சாவு ஒரு முறை தான், பிறப்பு ஒரு நேரம் தான், இறப்பு ஒரு நேரம் தான். ஆனால் ரெண்டு வழி இருக்குது. ஒரு வழி மகிமையின் வழி, ஒரு வழி பாதாள வழி. அல்லேலூயா. அந்த மகிமையின் வழிக்கு போகிறதுக்கு தான் நம்ம ஆண்டவர் சொன்னார், நீ இதை புசிக்கவும் புசிக்காதே, தொடவும் தொடாதுன்னார். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? அழகான ஆதாமை விட்டு இந்த சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அந்த அம்மா போய் அந்த கனி சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த கோலம். இன்றைக்கி உலகம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க? நம்ம எல்லாரும் ஒரே ஜாதி. உண்மையா பொய்யாயா? ஆதாமுடைய சந்ததியா வேறு சந்ததியா? ஆதாமுடைய சந்ததி. அந்த ஆதாமுடைய சந்ததியில் பாருங்கள், இந்த அம்மா பண்ண ஒரு பழம், அந்த ஒரு பழத்துக்கு இப்போ உலகம் முழுவதும் பாவம் உண்டாச்சு. ஆண்டவர் வானத்தை பார்த்து நல்லதுன்னு சொன்னார், பூமியை பார்த்து நல்லதுன்னு சொன்னார், சகலத்தையும் படித்து நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னார். அந்த நல்ல வாய் இந்த ஒரு பழம் என்ன பண்ணுச்சுன்னா சபிக்க விட்டுச்சு. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய வானமும் பூமியும் சபிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னும் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள், அது ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்கள். இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க இன்னும் என்ன பண்ணல, தட்டவே இல்லை. சூரியன் காலையில் கிளம்புது, மாலையில் மாறுது. அதே மாதிரி சந்திரன், அதே மாதிரி நட்சத்திரங்கள், அதே மாதிரி காற்று, மழை, இடி, இன்னல், இது எல்லாமே ஆண்டவருடைய சொல்ல கேட்குது. ஆனால் ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்மளே ஆண்டவருடைய சொல்ல கேட்காதபடிக்கு நான் யார் நீ யார், நான் யார் நீ யார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் அருமையான வார்த்தை சொன்னார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இன்றைக்கி நான் பணக்காரன் ஆகணும். நீ பணக்காரன் என்ன பண்ண போகிற? நீ கோடீஸ்வரனாகி என்ன பண்ண போகிற? ஆண்டவர் சொல்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட அமைக்க குலுக்கி சரிஞ்சு விழும்படி வானத்தை நட்சத்திரங்களை திறந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்கிறாரு. நீங்கள் பூமியில் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் பரலோகத்தில் பண்ணப்படும். நீங்கள் பூமியில் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா அநேகத்தில் அதிபதி ஆக்குவார் பரலோகத்தில். நம்மளுடைய பொக்கிஷம் பூரா பரலோகத்தில் இருக்குது. நம்ம இங்கே பொக்கிஷம் சேர்க்கறதுனால எதுவுமே கிடையாது. அதனால தான் ஒன்றும் இல்லை. இந்த ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணிச்சாயா, அது பாரு ஆடி பாடி 150 கிலோ தங்கம், ஒரு நாள் கூட ஒரு கடுகு தங்கம் போட்டு வெளியே வந்ததில்லை. அந்த அம்மாவில் எங்கள் ஆளுங்களை கண்டா ரொம்ப பிரியமாக வந்து கட்டி பிடிப்பாப்புல. அப்போ அந்த அம்மா காதில் மூக்கில் ஒரு நாள் கூட போட்டதில்லை. இன்றைக்கி பாரு அந்த அம்மாவோட எஸ்டேட்டு இதெல்லாம் வாங்கி போட்டுருக்காங்க. ஊட்டியில் பெரிய அதெல்லாம் கேள்விப்பட்டேன். அப்போ பாரு அந்த அம்மாவுடைய தங்கம், அந்த அம்மாவோட வீடு. எம்ஜிஆர்னா அப்படியே கீழே குப்பரையாக விடுவாங்க. ராஜா படத்தில் பாருங்கள், ஒரு ராஜா கமாருடைய பையன், ஒரே ஒரு பையன்தான். அப்போ எம்ஜிஆர் செத்த அன்னைக்கு அவன் என்ன பண்ணுறான், கரண்டில் ஏறி கடைஞ்சி பிடிச்சி கரண்ட் பிடிச்சி செத்துறான். எம்ஜிஆர் கூட பரவம் போக முடியுமா? எம்ஜிஆர் பரவம் போனாரா? ஜெயலலிதா பரவம் போச்சா? எம்ஜிஆர் வீட்டை சுற்றி எத்தனை போன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஜெயலலிதா வீட்டை சுற்றி எத்தனை போன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கருணாநிதி வீட்டை சுற்றி எத்தனை போன இருக்கு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் சொல்கிற நேசி, உன் துரோகியை நேசி, உன்னை துரோகம் பண்ணுறவனை நன்மை செய்யு. உன் துரோகியுடைய ஆடு மாடு வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் அவன் வீட்டில் விடு. பிறருடைய பொருளை இச்சியாதே, பிறருடைய பொருளை அபகரிக்காதே, பிறர் மனைவியை பாராதே. ஆண்டவர் சொல்கிறார். இது பாருங்கள், அந்த ஆண்டவர் சொன்னது ஒரு வார்த்தை, அந்த வானம் பூமி எல்லாமே நல்லது நல்லதுன்னு படித்தார். அந்த அருமையான நல்லதுக்கு ஒரு பாடல் பாருங்க. வானத்தை படைத்தவரே வல்லவரே பாருங்கய்யா. ஒரு சின்ன உதாரணம், நான் அந்த வேதம் படிக்கும்போது சும்மா சர்வசாதாரணம் படித்தேன்னு எனக்கு மண்டையில் கொஞ்சம் கூட ஏறாது. நான் பாடிக்கிட்டே படித்தா தான் என் மண்டையில் ஏறும். நான் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு பாடுவேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான். சாலமோன் ராஜா கேட்டது போல், எங்கப்பா வச்சிருக்கிறாரே மூட்டை மூட்டை தங்கமே, எங்கப்பா வச்சிருக்கிறாரே மலை போல வெள்ளியையும்
பொன்னையையும் வெங்கலத்தையும் இரும்பையையும் இவ்வளோதையும் நான் என்ன செய்வேன் இது எல்லாத்தையும் ஆள்வதற்கு எங்கப்பா வச்சிருக்கிற அருமையான இது ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன் ஆண்டவரே? எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஞானத்தை மாத்திரம் கொடுத்த போதும். சாலமன் ராஜா ஞானத்தை தான் கேட்டார். சாலமன் ராஜாவுக்கு பல நாட்டில் உள்ள எல்லா விதமான தங்கம் வெள்ளி பொண்ணு ஆலயத்தை கட்டுறதுக்கு அள்ளி கொடுத்தாங்க. யாராவது கெட்டு போனாங்களா? எல்லா நாட்டு ராஜாக்களெல்லாம் சாலமனுடைய வார்த்தை கேட்க வந்தாங்க. எல்லா நாட்டு ராஜாக்களெல்லாம் விதவிதமான மரம், விதவிதமான தங்கம் பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த தேவ ஆலயம், அந்த மகிமையின் ஆலயம், அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நீ ஆண்டவருடைய கிருபையினாலே நம்மளுடைய தகப்பன் தாவீது என்னென்னமோ ஆசைப்பட்டார். நான் இப்படி கட்டணும் ஆலயம், அப்படி கட்டணும், நான் இப்படி கட்டணும் ஆலயம், அப்படி கட்டணும், நான் ஜனங்களுக்கு ஆடி பாடி சுவிசேஷம் சொல்லணும். தாவீது ராஜா நடனம் ஆடினார். இன்றைக்கி பாருங்கள், எல்லாரும் ஊமை போல உட்காந்து நம்ம செத்த படம் உட்காந்து. நம்ம ஆண்டவர் செத்தவர் இல்லை, ஆடலும் பாடலும் குதித்து மகிழ்ந்து களி கூறுகிற தேவனைய கர்த்தார். நம்ம எல்லாரும் பரலோகத்தில் ஆட போகிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய தாவீது ராஜா அங்கேயும் ராஜா இங்கேயும் ராஜா. அல்லேலூயா. அவர் அங்கே பாடுவார், நம்மளும் ஆடுவோம். இதே சைமனை கூட அங்கே பாட வச்சார் கூட நம்ம எல்லாரும் ஆடலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அவரை ருசித்து பார்க்க தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், தாவீது என்னென்னமோ பண்ணார். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், ஐயா ராஜா உன் கையில் வெறும் ரத்தமாக இருக்குது, இந்த ஆலயம் உன்னால் கட்ட முடியாது, உன்னுடைய பிறப்பாகிய சாலமன் ராஜா கட்டுவார்னார். சாலமன் ராஜா தேவாலயம் கட்டினார் எல்சர பட்டணத்தில். அந்த தேவாலயமெல்லாம் எப்படி கட்டினாங்க? தங்கத்தாலே உருக்கி போட்டாங்க. அந்த தங்கமாக கொடுத்தவங்களாம் கெட்டு போயிட்டாங்களா? வெள்ளி கொடுத்தவங்க கெட்டு போயிட்டாங்களா? தேவ ஆலயங்கிறது இப்போ அம்மா தேவ ஆலயத்துக்கு நன்மை செய்யும்போது அந்த தேவ ஆலயத்தில் 10 பேர் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பேருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான். 100 பேர் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்கன்னா அந்த 100 பேர் ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான். 1000 பேர் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்கன்னா அந்த 1000 பேர் ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுப்பேன்னு சொன்ன ஒரே நாமம் ஆண்டவராக இயேசு. அமைக்கு குலுக்கி சரிஞ்சு விழுவும்படி கொடுக்குறேன்னு சொன்னார். பாருங்கள், இன்றைக்கி நான் எனக்கு ஒரு சின்ன சபை தான் என்னுடைய சபையில் அனுப்பினேன். சபையில் நாங்கள் சபையை கட்டினதுலேருந்து எங்கள் சபைக்கு ஒரு ஜன்னல் போட்டதில்லை, சும்மா வெறும் கம்பி மட்டும் தான் போட்டிருக்கிறேன். சரியான கதவு கிடையாது, கீழெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் தெரு தான். ஆனால் எங்கள் சபையில் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மைக்கு மட்டும், ஒரு ஆன்பேப்பர் மட்டும் தான். ஆனால் ஏன்னா எங்கள் ஜனங்கள்லாம் இந்த உலகத்தில் வருமானம் இல்லாத வாழ்ந்த ஒரே ஒரு இனம் எங்கள் இடம் தான். பூமிக்காக ஆசைப்படல, சொத்துக்காக ஆசைப்படல, சுகத்துக்காக ஆசைப்படல, அரசாங்க வேலைக்காக ஆசைப்படல, இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும் ஒன்றும் ஆசைப்படல. இப்போ தான் எனக்கு பிறகு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் கொஞ்சம் நாகரிகமாக கொண்டு வந்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்படி வெளில சொல்லியும் தான் இப்போ இருக்கிறாங்க. இப்போ தான் சின்ன சின்ன பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். அதனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் ஜனங்க காணிக்க தசமாக கொடுத்து அவங்களுக்கு பழக்கம் இல்லை. முதல் கிறிஸ்தவங்களும் அவங்களுக்கு எங்கள் முன்னாடி தலைமுறை இல்லை, ஒரு 2-3 தலைமுறை இருந்திருந்தால் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. ஏன்னா முதல் தலைமுறை நான் இருக்கிறதுனால, தம்பி இது கொஞ்சம் தண்ணி எடுப்பா, முதல் தலைமுறை இருக்கிறனால பிள்ளைங்களை இப்போ தான் உருவாக்குறான். அதனால் என்னுடைய ஆலயம் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு அப்படியே கலங்கிருச்சு. சபை எப்போ கட்டினீங்க? எங்கப்பா தங்கராசா, மாறாத தங்கராசா, மகிமையின் தங்கராசா. என் ஆலயத்தை கட்டுறதுக்கு 2011 ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அதே 2011 இங்கே ஆலயம் கட்டி வச்சிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. அதே முதல் ஆராதனை என்னுடைய ஆலயத்துக்காக நீ ஜெபிக்க சொல்லி உங்கள் மத்தியில் கொண்டாந்து அதே 2011 ஐயா சபையை கட்டினா அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2011 எனக்கு தரிசனம் கொடுத்தா அதே ஆண்டவர் என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்காரு உங்கள் மத்தியில். அல்லேலூயா. அந்த ஆலயம் நீங்கள் ஜெபித்தால் தேவனுடைய ராஜ்யம் கட்டணும், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் இன்னும் வரைக்கும் எங்கேயும் இந்த சபையை பற்றி என்னை ஆண்டவர் கொண்டும் போகலை, சபையை பற்றி பேசவும் இல்லை. கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. எலியாவை போல வனாந்தரத்தில் உட்காந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். எந்த ஸ்தாபன உதவியும் இல்லை, எந்த அரசாங்க உதவியும் இல்லை, எந்த விதமான வருமானம் கிடையாது. இருந்தாலும் ஒரு நாள் கூட சொந்த வேலைக்கு போகவே இல்லை. ஏன்னா அந்த ரோமர் 8:13 சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி உயிரோடு நிற்கிறேன். 10 வாட்டி பலவிதமான மரணத்திலிருந்து ஆண்டவர் பாதுகாட்டார். 2 காலம் ஒடிஞ்சது தான்.
2 கையும் ஒடிஞ்சதான், 2 விரலும் எல்லாம் துண்டு துண்டா. இந்த விரலை இப்படி வச்சு தைச்சாங்க டாக்டருங்க. நான் நினச்சி பார்த்தேன், இப்படியே விட்டால் ஒன்றும் கதைக்கு ஆகுதுன்ட்டு அவங்க தைச்ச தையலெல்லாம் நானே பிரித்து விட்டு இப்படியே லேஸ் லேசாக மறக்கினேன். மறுபடியும் இந்த 2 நல்ல பாம்பு அப்படியே நிற்கிது. 2 நல்ல பாம்பு நிற்கிது. மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு, 2 நல்ல பாம்பு நிற்கிது பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த கால் 2ஆக முறிஞ்ச கால் போய் வைத்தியாரை கூப்பிட்டு வச்சு கட்டினேன். ஆஸ்பத்திரி போயிருந்தேன்னா கட் பண்ணி இன்றைக்கி கட்டை வச்சுருப்பாங்க, இங்கே வந்து நிற்க முடியாது. அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்கள் மத்தியில் நான் வந்து நிற்கணும்னா அவர் எல்லாத்தையும் ஒன்று கூட இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று மறந்துட்டு பாருங்கள். இந்த 2018 ஆஞ்சியூ பண்ணேன். என்னுடைய ஹார்ட்டில் சின்ன சின்ன அடைப்பு இருந்துச்சு. சுத்தமாக டெட் ஆகிட்டேன். டாக்டர் சொல்லிட்டார் இன்றைக்கி ஒன்றும் முடியாது அப்படின்ட்டார். உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அப்போலோ ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து இந்த ஊசி மூலியமாக அந்த ஆஞ்சியூ பண்ணி அந்த கட்டியெல்லாம் ரத்த கட்டியெல்லாம் இது பண்ணாங்க. பாரு அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 நாள் அப்படியே படைக்க வச்சதால அந்த நீரெல்லாம் ரத்த நீரெல்லாம் நல்லா என்னுடைய ஃபோட்டோ பாருங்க. இப்படி இருந்தவர் ஆண்டவருடைய ஊழியத்தில் இப்படி இருந்தவர் இன்னைக்கு இப்படி நிற்கிறேன்னா இந்த ஆஞ்சியூ பண்ணி ஒரு 6-7 வருஷம் ஆகுது. அப்படியே ஒடுங்கிட்டேன். ஒன்றும் வருமானம் இல்லை, ஒன்றும் வெளியில் ஊழியத்துக்கு போக முடியாமல் அப்படியே வீட்டிலே உட்காந்ததுனால இப்போ இப்படி இருந்தது. இப்போ இந்த நிலைமையில் இப்போ நிற்கிறேன் பாருங்கள். இப்படி தான் ஆண்டவருடைய கிருபையில் வேட்டையாடி வாழ்ந்து கொண்டே வந்தேன். அந்த படம் தான் இந்த படம். என்னை ஆண்டவர் உங்கள் மத்தியில் முதல் கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்துக்காக நீ இந்த இடத்துல சொல்ல வைத்திருக்காருன்னா அந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றியோடு சொத்தரிக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாருங்கள், இந்த வசனத்துடைய ரகசியத்தை ஒரு பாடல் பாடுறோமா. ஆண்டவர் வானத்தை பூமி படைத்தவர், வானத்தை படைத்தவரே வல்லவரே நல்லவரே, வானத்தை படைத்தவரே நல்லவரே வல்லவரே, வானத்தை படைத்தவரே நல்லவரே வல்லவரே, வானத்தை படைத்தவரே நல்லவரே வல்லவரே, வானத்தை நாம் பார்க்கிறேன் ஐயா. கரங்களை தட்டுமா, நம்ம எல்லாரும் மகிழ்ந்து களி கூறுற ஜாதி. வானத்தை படைத்தவரே வல்லவரே நல்லவரே, வானத்தை படைத்தவரே வல்லவரே நல்லவரே, வானத்தையே பார்க்கிறேன் ஐயா, அந்த வானத்தையே பார்க்கிறேன் ஐயா. அதை தொட முடியவில்லை, ஏன் 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 அதை தொட முடியவில்லை, ஏன் 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 நான் மண்ணுதான் எசப்பன மண்ணுதான், நான் மண்ணுதான் எசப்பன மண்ணுதான், நான் மண்ணுதான் எசப்பன மண்ணுதான். சந்திரனை படைத்தவரே வல்லவரே நல்லவரே, சந்திரனை படைத்தவரே வல்லவரே நல்லவர், சந்திரனை ஐயா சந்திரனை அம்மா சந்திரனை பார்க்கிறேன்னா, அந்த சந்திரனை பார்க்கிறேன்னா அதை தொட முடியவில்லை, ஏன் 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 அதை தொட முடியவில்லை, ஏன் 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 நான் மண்ணுதான் எசப்பன மண்ணுதான், நாங்கள் எல்லாரும் மண்ணுதான் எசப்பனங்க மண்ணுதான். சூரியனை படைத்தவரே நல்லவரே வல்லவரே, சூரியனை படைத்தவரே வல்லவரே நல்லவரே, சூரியனை ஐயா சூரியனை அம்மா சூரியனை, அந்த சூரியனை பார்க்கிறேன்னா, அந்த சூரியனை பார்க்கிறேன்னா அதை தொட முடியவில்லை, ஏன் 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 அதை தொட முடியவில்லை, ஏன் 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 நான் மண்ணுதான் மண்ணுதான், நான் மண்ணுதான் மண்ணுதான். நட்சத்திரத்தை படைத்தவரே நல்லவரே வல்லவரே, நட்சத்திரத்தை படைத்தவரே வல்லவரே நல்லவரே, நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்தை விதவிதமான நட்சத்திரத்தை அழகான நட்சத்திரத்தை பார்க்கிறேன்னா, அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறேன்னா அதை தொட முடியவில்லை, ஏன் 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 அதை தொட முடியவில்லை, ஏன் 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 நான் மண்ணுதான் எசப்பன மண்ணுதான், நான் மண்ணுதான் எசப்பன மண்ணுதான். அழகான கொழு கொழுங்க பூமி எல்லாம் சிலு சிலுங்க, மரமெல்லாம் ஆட உள்ளமெல்லாம் கலகலங்க, காற்றை படைத்தவரே மின்னலை படைத்தவரே, இடி மின்னலை படைத்தவரே நல்லவரே, காற்றை படைத்தவரே நல்லவரே வல்லவரே, காற்றை படைத்தவரே வல்லவரே நல்லவர், காத்து சத்தம் கேக்குதையா, அந்த காத்து சத்தம் கேக்குதையா,
அதை பார்க்க முடியவில்லை. ஏன் 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 அதை பார்க்க முடியவில்லை. ஏன் 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 நான் மண்ணுதான் ஏசப்பட மண்ணுதான். மண்ணுதான் ஏசப்பட மண்ணுதான். மண்ணுதான் ஏசப்பட மண்ணுதான். மண்ணுதான் ஏசப்பட மண்ணுதான். உலகமெல்லாம் கலகலங்குது, பூமியெல்லாம் அதிருது, உள்ளமெல்லாம் வெடிக்குது வெடிக்குது வெடிக்குது. அந்த இடி சத்தம் கேக்குதையா, அந்த இடி சத்தம் கேக்குதையா. இடியை படைத்தவரே வல்லவரே நல்லவரே, இடியை படைத்தவரே வல்லவரே நல்லவரே. இடி சத்தம் கேக்குதையா, அந்த இடி சத்தம் கேக்குதையா. அதை பார்க்க முடியவில்லை. ஏன் 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 அதை பார்க்க முடியவில்லை. ஏன் 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 அதை பார்க்க முடியவில்லை. ஏன் 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 நான் மண்ணுதான் ஏசப்பட மண்ணுதான். நான் மண்ணுதான் ஏசப்பட மண்ணுதான். அல்லேலூயா. இந்த பாட்டு பாடினா 10 நிமிஷம் ஆகும். இன்னும் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வசனத்துக்கு போவோம். சங்கீதம் 9:17 படிங்கம்மா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் எனக்கு 2011 கட்டிட ஆலயத்தை எனக்கு தரிசனம் தந்தார். அந்த ஆலயத்துக்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அதே 2011 கட்டப்பட்ட ஆலயத்தில் வந்து ஆலயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு தேவ சித்தம். ஹல்லேலூயா. அது உங்கள் மூலியமாக அதுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. முதல் அதே 2011 கட்டப்பட்ட சபையினுடைய ஆசீர்வாதம் என்னுடைய சபை 2005 உருவாக்கப்பட வேண்டும், 25 உருவாக்கப்பட வேண்டும். அதுக்காக உங்களுடைய ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டவர்கிட்ட பேருங்க. ஏன்னா சபை என்பது நம்ம யாரும் தூக்கிட்டு போகிறதில்ல. இந்த சபையில் 100 பேர் வந்து ஜெபம் பண்ணுறாங்கன்னா அந்த 100 பேர் ஆசீர்வாதம் சபைக்கு உதவி பண்ணவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கொடுங்கள். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாம், அனுப்பிடுங்க. ஆமாம், அதை இப்போ உங்களுக்கு அனுப்ப முடியுமா? எல்லாருக்கும் ஏதாவது அனுப்புகிறேன். இருக்குங்களா? ஏற்கனவே இல்லை, எனக்கு புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாதுல்ல. எனக்கு நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன், அனுப்புகிறேன். நீங்கள் யார் யாருக்கு அனுப்பணும்னு அவங்க உங்கள் நம்பருக்கு அனுப்பிடுவோம். உங்கள் நம்பருக்கு அனுப்புவோம். இந்த ஜெப வீடு டிஸ்டர்பன்ஸுக்காக மன்னிக்கவும். ஒன்றும் இல்லை. ஜெப வீட்டை குறித்து ஒரு பேசுகிறதுனால நான் பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு ஐயாவுடைய ஜெப வீடு இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் மாதிரி பூரா திறந்த வாசல் தான். ஆமாம், அங்கே கதவு கிடையாது, ஐயாவோட கட்டினது. ஜன்னல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமாம், பூரா பில்டிங் கொஞ்சம் நல்லா வெடிச்சு போய் கிடக்குது. முன்னாடி வெடிச்சு போய் கிடக்குது. ஷீட்டு போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த ஜெப வீடு கட்டும்படி கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிங்க. ஆமாம், நாம் கர்த்தருடைய வீட்டை கட்டுவோமானால் கர்த்தர் நம்ம வீட்டை கட்டுவார். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என் வீட்டை கட்ட ஆசைப்பட்டாய், நான் உன் வீட்டை கட்டுகிறேன். எனவே இந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயாவுடைய அந்த ஜெப வீடு மீண்டும் ஜொலிப்பதாக, அது கர்த்தருடைய வீடு மகிமையாய் ஜொலிப்பதாக. கர்த்தர் மகிமைப்பட. ஐயா கர்த்தர் சோதரம். இப்போ நான் இருக்கிற வீடு கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்தது தான், அரசாங்கத்தில். எங்கள் ஆளுங்களுக்கு எந்த விதமான ஆஸ்தியும் இல்லை, எந்த விதமான இடம் வாங்கி வீடு கட்டணும்னு அந்த ஆசையும் இல்லை, அந்த மாதிரி தகுதியும் இல்லை. அப்போ அரசாங்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு 3 சென்ட் இடம் கொடுத்தாங்க. அதில் அரசாங்கத்தில் இது மாதிரி ஓட்டு கேட்க வர்றாங்க பாருங்கள், எம்பி எம்எல்ஏங்கெல்லாம் அவங்கள வச்சு. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாலா போனால் எங்கள் முப்பட்டம் பண்ண வேலை. இந்த நாடு சுதந்திரம் கிடைக்கும்போது அந்த நன்றி கேட்டவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டவுடனே நாங்கள் காட்டு ராஜான்ட்டாங்க. பாருங்கய்யா, நரி பிடிச்ச தின்னவனுக்கு எவ்வளோ திமிர் பாருங்கள். காடை கதுவாரி பிடிச்சி தின்னவனுக்கு எவ்வளோ திமிர் பாருங்கள். நாங்கள் காட்டு ராஜான்ட்டா. காட்டு ராஜான்னு சொல்லும்போது வெள்ளாளுக்கு அடுத்தது பிசியில் போட்டாங்க. பிசியில் ஒரு கர்மாதியும் கிடைக்காது கவர்மெண்ட்டில். அப்புறம் பிசியை விட்டு என்னென்னமோ தாளாட்டம் போட்டு அப்புறம் எம்பிசியில் மாற்றினாங்க. எம்பிசிலையும் ஒரு மண்ணங்கட்டையும் கிடைக்கல. அப்போ எம்பிசியில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எம்பி எம்எல்ஏங்கெல்லாம் வருவாங்க. ஓடு கேட்க வர்றதில்ல, ஓடு போடுறோமில்ல, ஓடு கேட்குறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆசை இருக்குல்ல. இந்த பாரு வனாந்திரத்தில் குடிசையை போட்டு தான் கிடக்குறோம், 10 வீடு கட்டி கொடு. இப்படி தான் நான் அந்த ஊரில் தலைவராக இருந்து 45 வருஷமாக தலைவராக இருக்கிறேன். இப்போ சர்ச்சி பாஸ்டராக இருக்கிறேன். எங்கள் அப்பா தான் முன்னாடி தலைவராக இருந்தார். இப்போ பாருங்கள், அப்படியே இப்போ எங்கள் ஊர் பூரா ஒரு 200 வீட்டுக்கு மேலே கட்டியாச்சு.
எல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு ஜெயலலிதா வீட்டில் உள்ளது, கருணாநிதி வீட்டில் உள்ளது, இப்படி தொகுப்பு வீடு, இப்படி மோடி திட்டத்தில் தான் நான் வீடு வாங்கியிருக்கிறோம். அப்போ பாருங்கள், இப்போ அரசாங்கத்தில் இப்போ தான் ஏதோ எஸ்டியை மாற்றிருக்காங்க. இன்னும் ஒரு சலுகையும் வரல, இப்போ தான் எஸ்டியை மாற்றிருக்கிறோம். அதனால் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னுமே படித்தா தான் ஏதாவது வேலை வெட்டி கிடைக்கும். அதனால தான் ஆண்டவருடைய கிருபையினால் அந்த வசனத்தை படித்து பாருங்கம்மா. இது 9:17 17 துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். பாருங்க, துன்மார்க்கர் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் தள்ளப்படுவார்கள். எனக்கு முன்னாடி எங்கள் தாத்தா 30 40 எல்லா பேரும் என்ன பண்ணிட்டாங்க? நரகத்தில் தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அவங்க விக்கிரங்களே நம்பி ஆட்டு ரத்தமும் மாட்டு ரத்தமும் குடித்ததுனால அவங்கள யாருக்கும் ரட்சிப்புக்கு வேலை இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா ஜீவன்களுக்கும் உயிர் ரத்தம்தான். அந்த ரத்தத்தை அறுத்து என்ன பண்ணணுமா? பூமியில் தண்ணி மாதிரி ஊற்றி விட்டுடணுமா. ரத்தத்தை புசிக்கக்கூடாது. முதல்ல ரத்தம் தான் எல்லா ஜீவனுக்கும் உயிர். அப்படி இருக்கும்போது எங்கள் 30 40 என்ன பண்ணாங்க? ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் அப்படியே குடிச்சு வாழ்ந்ததுனால அந்த சரித்திரமே எல்லாம் நரகத்துக்கு போயிடுச்சு. அது ஆண்டவர்களுடைய கிருபை. அவருடைய நியாய தீர்ப்பில் என்ன பண்ணுறாரோ அது தெரியாது. அது கடைசி காலத்தில் தான் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார். அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்துடைய ரகசியங்களை பிரசங்கியில் சொல்கிறார். பாருங்கம்மா, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5-6 படித்து பாருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோதரம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறேன். 5-6. ஆமென். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவான், மரித்தவர்கள் ஒன்றும் அறியான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் அண்ணன் தம்பி 6 பேர். அதில் 2வது தான் இந்த உறுப்பினர் கார்டில் எங்கள் அண்ணன் பேர் சுந்தரம்னு இருக்குது. அவர் இப்போ போன வருஷம் இறந்துட்டார். இப்போ அவருடைய கார்டு இது உறுப்பினர் கார்டு. இதில் சுந்தரம் நார்த்தம்னு இருக்குது. எங்கள் அப்பா பேர் நார்த்தன், எங்கள் அண்ணன் பேர் சுந்தரம். பாருங்கள், இப்போ இவருடைய பேர், இவருடைய புகழ், இவருடைய வாழ்க்கை, இவருடைய எல்லா விதமான அந்த ஞானம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அங்கே சொல்கிறார் பாரு, மரித்தவர்கள் ஒன்றும் அறியான். இனிமேல் அந்த பூமியில் இதே ஜெயலலிதா இப்படி வாழ்ந்தோம், எம்ஜிஆர் அப்படி வாழ்ந்தோம், கலைஞர் இப்படி வாழ்ந்தோம், பிரதமர் இப்படி வாழ்ந்தார், எம்பி எம்எல்ஏ இப்படி வாழ்ந்தார், காட்டு ராஜாக்கள் இப்படி வாழ்ந்தார், சிவோஜி சர்போஜி துளசி மகாராஜ் இப்படி வாழ்ந்தாருங்கிறது யாருக்குமே அந்த நினைவு வர்றதில்லை. அதனால இந்த அருமையான வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, உயிரோடு இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் அறிவோம். ஒரு நாள் நம்ம எல்லாரும் போகிறது நிச்சயம் தானேம்மா? நிச்சயம். நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அப்போ நம்ம போகும்போது உண்மையாக நேசரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொண்டால் மகிமையின் ராஜ்யத்துக்கு போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொள்ளனா நரக வாழ்க்கை போகும். இப்போ இவங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ ஏற்றுக்கொள்ளதுனால இவங்களுடைய மகிமை, இவங்களுடைய அந்த கணம், அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை, இவரெல்லாம் நரி பிடிக்க போனார்னா ஒரு நாளுக்கு 5 நரி 6 நரி பிடிச்சிட்டு வருவார் எங்கள் அண்ணன். அப்படிப்பட்டவர் 2வது அண்ணன். அப்போ போன வருஷம் இருந்துட்டு போட்டார் பாருங்கள். அப்படி வேட்டையாடினவர். இன்றைக்கி இப்போ போய் மறுபடியும் நரி ஆட முடியுமா? நரி வேட்டையாட முடியுமா? இல்லை இங்கே எப்படி தான் வாழ்ந்தேன்னு ஏதாவது தெரிய முடியுமா? அது நியாய தீர்ப்பில் தான் எழுந்திருப்பாங்க. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்பார்கள். அப்போ அவருடைய ராஜ்யத்தில் என்னங்கிறது அவருடைய தீர்ப்பு. பாருங்கள், இதுதான் அழகான அந்த வார்த்தை சொல்கிறாரு. படிக்குமா? இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. இனி அவர்களுக்கு இந்த பூமியில் ஒரு பலனும் இல்லை. இந்த பூமியில் நீ ராஜாவாக வாழலாம், நீ மந்திரியாக வாழலாம், நீ எம்பியாக வாழலாம், நீ எம்எல்ஏ வாழலாம், நீ தங்கத்திலே உருக்கி தங்கத்தையே தங்க புஷ்பமாக சாப்பிடலாம். உன்னை ஆவி ஆத்மா உன்னை விட்டு பிரியும் போது இந்த பூமிக்கு உனக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு நம்ம ஆண்டவர் தெளிவாக காட்டுறார். அல்லேலூயா. இந்த பூமிக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மதம் இல்லை. ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை உருவாக்க போகிறாரு. அந்த புதிய வானம் புதிய பூமியில் தான் நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்த போகிறாரு. அந்த புதிய வானம் புதிய பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி ஆள போகிறோம். எத்தனை வருஷம் ஆள போகிறோம்? 1000 வருஷம். அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் தான் ஆண்டவர். ஏன்னா இந்த 1000 வருஷம் அரசாட்சி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சிங்க இருக்குல்ல, அதனுடைய அர்த்தங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லு ஆண்டவரே என்னன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 1000 வருஷம் அரசாட்சிங்கிறது சுத்த பொண்ணாக மாறணும்னா அடுப்பில் என்ன பண்ணணும்? நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் அந்த கசடெல்லாம் அந்த நெருப்பில் போன பிறகு சுத்த தங்கம் வரும். அதே மாதிரி தான் நம்மளுக்காகனே 1000 வருஷம் அரசாட்சி இயேசுனார் நம்ம கூட இருந்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார். அதான் அவர் சொல்கிறாரு, இதோ நான் போகிறேன், சீக்கிரமாக உங்களுக்காக வருகிறேன், என் பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, அதில் ஒன்று ஆயத்தப்படுத்தி உங்களுக்காக வரேன். அந்த மணவாளன் தான் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த மணவாளன் தான் வரப்போகிறார்.
மணவாளன் நம்மளுக்காக வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். மணவாளனாகிய இயேசுவே அதி சீக்கிரமாக வரப்போகிறதை பார்க்க போகிறோம். மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாகிய நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அவருக்காக தான் ஆயத்தப்படணும் தவிர இந்த பூமிக்காக நம்ம ஒன்றும் ஆயத்தப்பட்டு ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை, ஒன்றும் கொண்டு வந்தது இல்லாமல் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. இருக்க போகிறது கொஞ்ச நாள். இந்த கொஞ்ச நாள் அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் அழகா ஒரு வசனத்தை வாசிக்குமா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6, 7, 8 இந்த 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லேலூயா, சோதரம். தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியம் எல்லாமே நடக்குது. வட மாநிலத்தில் தான் அதிகமான பாவங்கள் உருவாக்கப்படும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அழிவு அதிகமாக வட மாநிலம்தான். வட மாநிலத்தில் தான் ஆண்டவருடைய அன்பை தெரியாமல் எல்லாத்தையும் நாசப்படுத்துகிறாங்க. பாருங்கள், இன்றைக்கு எல்லோரும் ஒரே தாய் பிள்ளை தான், எல்லோரும் ஒரே தகப்ப வயிற்றில் பிறந்தோம், எல்லோரும் ஒரே ஜாதி தான், ஒரே ரத்தம் தான். 24, 6, 7, 8 பெரிய ஜாதி பெரும் தங்கம் தின்னு வளர்ந்தது இல்லைம்மா, கெட்ட ஜாதி கேப்ப கூழு குடிச்சு வாழ்ந்தது இல்லைம்மா, நல்ல ஜாதி நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தது இல்லைம்மா. எல்லோரும் ஒரே தண்ணி, எல்லோரும் ஒரே ரத்தம், எல்லோரும் ஒரே வாழ்க்கை, எல்லோருக்கும் ஒரே மரணம். இது நிச்சயம் ஆண்டவர் வச்சுருக்காரு. பெரிய ஜாதிக்கு வேறு தண்ணி இருக்காமா? அவங்க வேறு தண்ணி குடிப்பாங்களா? சின்ன ஜாதிக்கு வேறு தண்ணி இருக்கா? ஜாதிங்கிறது எங்கே வச்சுக்கிட்டாருன்னா, நம்மளுடைய நோவா தாத்தாவுடைய வம்ச வரலாறு, சேம் கம் யாப்பேத்து 3 பேருடைய வம்ச வரலாறுல தான் ஆண்டவர் ஜாதியை பிரித்தார். ஏன்னா பல பாஷையை பிரித்தார். அவங்க பல பாஷையை பிரித்ததுனால தான் இன்றைக்கி பல ஜாதி ஆகிட்டார். வெள்ளையாக இருக்கிற வெள்ளைக்காரன், கருப்பாக இருக்கிற கருப்புக்காரன், அப்படியே ஜாதி 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 ஜாதி. ஆண்டவர் படைத்தது ஒரே ஜாதி, ஆண் ஜாதி. உண்மையாக பொய்யம்மா? அதில் 2 ஜாதி. என்ன ஜாதி? ஒன்று பெண் ஜாதி, ஒன்று ஆண் ஜாதி. இது 2 தான் ஆண்டவர் படைத்தது. இது 2க்காக தான் ஆண்டவர் இந்த பூமியை படைத்தார். இந்த பூமியை சபித்துட்டார். இந்த பூமி யாருக்குமே இப்போ சொந்தம் இல்லை. இந்த பூமி சாத்தானுக்கு தான் சொந்தம். சாத்தானோட இந்த பூமி அழிய போகுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். படிங்க, அந்த வசனத்தை படிங்க யாராவது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். என்னம்மா? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. ஐயா, நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. வட மாநிலத்தில் யுத்தங்கள் நடக்கும், யுத்தங்களின் செய்திகள் கேட்குறோம், டிவியில் பார்க்குறோம். நம்மளுடைய அப்பா அம்மா, நம்ம தாத்தா முப்பிட்ட காலத்தில் ஆண்டவருடைய வருகை அவங்க பார்த்ததில்லை. இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வருகை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொன்ன வார்த்தை அத்தனையும் இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம். சுனாமியை நம்ம கண்ணால் பார்க்குறோம், பூமி அதிர்ச்சி நம்ம கண்ணால் பார்க்குறோம், கொள்ளை நோய் கண்ணால் பார்க்குறோம், எல்லாம் பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் கண்ணால் பார்க்குறோம், யுத்தங்கள் கண்ணால் பார்க்குறோம். பாருங்கள், நம்ம இந்தியாவில் தான் பயங்கரமாக என்ன இந்த ஊர் பேர் இப்போ இந்த யுத்தம் நடக்குது. என்ன மாநிலம்? மணிப்பூர் பார்த்தீங்களா? நம்மளுடைய கிறிஸ்தவங்களை அவங்க வெட்டுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. அவனை வெட்ட வளருவான், கொட்ட உயர்வான். இப்போ அவங்க வெட்ட நம்ம கிறிஸ்தவங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் தவிர, சபை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிற தவிர எந்த சபையும் மூணுதில்லை. பாருங்க, இந்த கொரோனா காலத்தில் எல்லா சபையும் மூடினாங்க. என் சபை திறந்த வாசல், யாரையும் பார்த்து பயப்படல. எப்பொழுதும் நடக்கிற மாதிரி ஆராதனை, வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் ஆராதனை நடந்து கொண்டே இருந்துச்சு. அந்த 2 வருஷம் போலீஸ் கூட வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. என்ன சைமனு, என்ன சார் வெள்ளையாக இருக்கிறது பிடிக்கலையா அவனுக்கு, கோமணம் போட்டு வரவா? ஒரே வார்த்தை, வாய் மூட்டு போயிடுவார். விவோ கிட்ட போனாலும் சரி தான், தாசில்தார் கிட்ட போனாலும் சரி தான், கலெக்டர் கிட்ட போனாலும் சரி தான். சார் இயேசு நல்லவர், இயேசுவை கும்பிடுங்க. ஆனால் எப்போ நீ இதெல்லாம் இயேசுவை பற்றி சொல்கிற? உங்கள் அப்பா அம்மாலாம் மாற்றப்பம் குடிப்பாங்களே, அது நாசமாக போயிட்டாங்க. அவங்களாம் நாசமாக போயிட்டாங்க. ஏன் இப்போ நான் வெள்ளையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என் மனைவி சேலை கட்டுறது பிடிக்கலையா? என் பையன் பள்ளிக்கூடம் படிக்கிறது பிடிக்கலையா? என்ன சார் சொல்கிறீங்க? மனம் திரும்புங்க ராசா, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க ஐயம்மா, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்குது சார், மனம் திரும்பு. விவோவாக இருந்து ஒன்றும் பிரச்சனை. ஐயோ சைமன் வந்துட்டாரான், உயிரை எடுத்துகிட்டு வரப்பா, உன்னை கும்புற உனக்கு என்ன வேணும்னார். சீக்கிரமாக கையெழுத்து போட்டு கொடுப்பார். ஆகாத வேலையெல்லாம் சீக்கிரம் முடிப்பார். ஒரு சில பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரையா,
வீட்டு பத்திரத்தை மாற்றுறதுக்காகன்னு போய் ஒரு 2 மாதமாக அழிஞ்சார். அவர்கிட்ட 5000 ரூபா கேட்டார் அந்த விவோ. அந்த பாஸ்டர் வந்து சொன்னார், சைமன் இந்த விவோ 2 மாதம் அழியா வைக்கிறாரு, இந்த பத்திரத்தை வச்சு பட்டா மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு. விறுவிறுன்னு போனேன். சார் வணக்கம். சைமன் வந்துட்டியா? ஆமாம். பண ஆசையெல்லாம் தீமைக்கும் வேறுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் சார். ஒரு மனுஷனை நடக்க வைக்கிறது அதுக்குன்னு ஒரு அர்த்தங்கள் இருக்குது. இவரை பாருங்கள் சார், எத்தனை மாதம் உங்கள்கிட்ட வந்திருக்காரு? 4 மாதமா. செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, செய்ய முடியலன்னு இல்லைட்டு சொல்லி போங்க. காசுக்காகன்னு நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா, இது காசு வாங்குறது. அப்புறம் கவர்மெண்ட் சம்பளம் எதுக்கு சார் வாங்குறீங்க? ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னார். இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு பட்டா போட்டு கொடுக்குறேன். அந்த ஆள் கேட்டது 4000 ரூபா, நான் கொடுத்தது 1000 ரூபா. ஒரே வாரத்தில் பத்திரத்தை போட்டு கொடுத்தார். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, சைமன் உங்கள்கிட்ட யாரும் நிற்க முடியாது அப்படின்னு. யாரும் நிற்காத அளவுக்கு தானே ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார். ஒரு மோசையை தெரிந்து கொண்டார். எதுக்காகன்னு? பார்வனுடைய சேனைகளை ஒன்றில்லாமல் சிவந்த சமுத்திரத்தில் அழிக்கிறதுக்காக தான் மோசையை தெரிந்து கொண்டார். எங்கள் நல்ல தெய்வம், வல்ல தெய்வம், அன்பு தெய்வம், பரிசுத்த ராஜா. 3 வருஷம் 6 மாதம் பஞ்சத்தில் சரிபாத்தூரில் விதவியை சாக போகிற விதவியையும் ஆண்டவர் சாக விடாதபடிக்கு ராஜபோகமாக எலியாவும் அந்த விதவியும் 3 வருஷம் 6 மாதம் ராஜ சாப்பாடு சாப்பிட்டாங்க. அந்த நல்ல தெய்வம் பாருங்க. எலியா ஒரு மனுஷன்தான். அம்மா அவங்கள மாதிரி 10 மாதம் வச்சு தான் பெற்றாங்க எலியாவை. எங்கள் அம்மா பெற்ற மாதிரி தான். அவர் ஒரு பாடுள்ள மனுஷன்தான். இந்த எலியாவை, இந்த மோசே, இந்த இயேசுவா, இந்த இவர் எலிசா, இவங்க 4 பேருடைய வரலாறை அப்படியே கண்ணீர் விட்டு அழுது தான் நான் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். எப்படின்னா, பாடு உள்ள மனுஷனுடைய சொல்லை கேட்டு விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்த அருமையான தங்க ராஜா, நல்ல ராஜா, இயேசு ராஜா. அந்த மன்னானா நான் இந்த ஊழியத்துக்கு வராதுக்கு முன்னாடி ஊர் சுத்தம் போதெல்லாம் பயங்கர குடிகாரன். எனக்கு அண்ணன் தம்பி 6 பேர். சண்டைன்னா அப்படியே உயிரை விட்டு போய் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உட்காருவேன். எங்கள் அண்ணன் அடி வாங்காத அண்ணன் இல்லை. எங்கள் அப்பாவை அடிச்சிருக்கேன், எங்கள் அம்மாவை அடிச்சிருக்கிறேன். இந்த செத்த பொணம் நான்லாம் கரகாட்டத்துக்கு போவோம். சின்ன ஒரு 10 வயசு பையன் இருக்கும்போது எங்கள் சித்தப்பா இவர் இந்த நாடகம் நடிப்பார், ஹரிச்சந்திர மயான நாடகம். அப்போ அவர்கிட்ட போனேன்னா இந்த விற்கிறவங்களுக்கெல்லாம் கோயிலெல்லாம் நைட்லலாம் இந்த கரகாட்டம் போடுவாங்க. அதில் போய் நான் கரகாட்டம் ஆடுவேன். இப்போ 2 கால் ஒடிஞ்சனால தான் ஆட முடியல. உங்கள் முன்னாடி இந்த 2 கால் ஒடியலன்னா இவ்வளோ நேரம் ஆட்டம் பிச்சு எடுத்திருப்பேன். சரி, அப்போ பாருங்கம்மா, இப்போ இயேசுக்காக அதுக்காக தான் ஆண்டவர் 2 காலையும் வச்சுருக்காரு. அது பாருங்கள். அப்போ என்ன பண்ணுவேன்னா, 1 கிளாஸ் சாராயத்துக்காக செத்த பொணம் ராத்திரியிலேருந்து காலையில் சாயங்காலம் கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் ஆடிக்கிட்டே இருப்பேன். 1 கிளாஸ் சாராயத்துக்காக. சாராயத்துக்கு அடிமையாக இருந்தவன், பீடி சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்தவன், கல் சாராயத்துக்கு அடிமையாக இருந்தவன், வெத்தலை பாக்குக்கு அடிமையாக இருந்தவன், சிகரெட்டு கையில் இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், சிகரெட்டு ஊதிக்கிட்டே இருப்பேன். இப்படியெல்லாம் இருந்த ஒரு மனுஷனை இன்றைக்கி உங்கள் மத்தியில் நிறுத்திருக்காருன்னா அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. இந்த எலியா பாருங்கள், ஒரே வார்த்தை பேசினார். அந்த எலியாவுடைய அந்த தரிசனத்தை நானும் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. பாருங்கள், எலியா சொன்னார், 3 வருடம் 6 மாதம் ஒரு சொட்டு மழையும் ஒரு சொட்டு பனியும் பெய்யக்கூடாதுனார். பேஞ்சிச்சேம்மா? எலியா ஒரு மனுஷன் தானே. அவர் சொல்லு கேட்டவர் உங்கள் சொல்லு கேட்க மாட்டாரா? அவர் சொல்லு கேட்டவர் உங்கள் சொல்லு கேட்க மாட்டாரா? அவர் சொல்லு கேட்டவர் என் சொல்லு கேட்க மாட்டாரா? அதே மாதிரி தான் 2012 என் சபையில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தேன். அப்போது இந்த உயிரேன்னு சொல்கிற அந்த பொம்பளையால் எங்கள் ஜாதி தான் ஒரு வெள்ளாளையில் கட்டியிருக்காப்புல. அந்த உயிரை பாட்டு பாடுறதுக்காகனா இங்கே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தான் ஒருத்தர் கொண்டு வந்தார். அப்போ என் சபையில் அந்த இதை போட்டு இந்த சாமியார் பந்தில் போட்டு அப்போது ஒரு 1000 பேருக்கு சமைக்கிற மாதிரி அவங்களே ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு 1000 முட்டையில் கொண்டாந்து ஆக்கி போட்டோம். அப்போ கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ஜபத்தை ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக மழை பெய்யுது. அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு கையும் ஊரில் கால் ஊரில் எல்லாம் காரும் வந்து நிற்கிது. ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. சபை சின்ன சபை தான். சபையில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே நிற்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
நான் என்ன பண்ணேன், நான் டக்குனு எனக்குள்ளே விசுவாசம் வந்துச்சு. எலியாவின் தேவன் என் தேவன். எலியாவினுடைய வார்த்தை கேட்டார், என் வார்த்தை கேட்க மாட்டாரா? எலியாவே வனாந்தரத்தில் போசித்தார். அதே மாதிரி இந்த காடு மொட்டை காடாக இருந்துச்சு. இந்த காட்டில் ஆண்டவர் என்ன போசிக்கிறாரு. அப்போ என் வார்த்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. அதையும் கேட்டு பார்ப்போம்னு சொல்லி டக்குன்னு வெளியே வாசலில் போய் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கையை நீட்டி அப்படியே ஜெபம் பண்ணேன். ஜெபம் முடிக்கிறதுக்குள்ளே மழை போட வண்டியத்தில் சுற்றி விட்டார மழை பெய்யுது. ஃபோன் பண்ணுறேன் பாஸ்டருக்கு, பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் ஏன் பாஸ்டர் சீக்கிரம் வரல அப்படின்னு. இங்கே பலத்த மழை பெய்யுதுங்கிறார். பாஸ்டர் இங்கே மழை இல்லை பாஸ்டர் அப்படிங்கிறேன். அப்படியா? இங்கே புயல் அடிக்குது, அங்கே மழை இல்லைங்கிறேன். எலியா போல நானும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணையா அப்படின்னேன். அந்த விசுவாசம் கரெக்டாக ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 13 பிள்ளைங்களுக்கு கருவில் இருக்கும்போதே பேர் வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. 25-30 பேருக்கு பேய் விட்டுருக்குறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். வியாதிஸ்தாரங்க ஒரு நைட்டு 2 மணி. இப்போ எனக்கெல்லாம் தூக்கம் கிடையாது. ஏன்னா 2 மணிக்கு ஓடி வருவாங்க பிள்ளைங்களை தூக்கிட்டு. பேய் பிடிச்சாங்கன்னா 2 மணிக்கு ஓடி வராங்க, 1 மணிக்கு ஓடி வராங்க. ஜெபம் அதான் அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நான் உனக்கு இலவசமாக கொடுத்துருக்குறேன்ப்பா, என் வரத்தை வர்றவங்களுக்கு நீ இலவசமாக கொடு. ஏன்னா அவர் இலவசமாக ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அந்த ஆசீர்வாதம் கேட்குறவங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது? அதை கொடுக்காதான் நம்மளை வச்சுருக்காரு. இப்போ ஐயாவுக்கு இலவசமாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு அந்த தரிசனத்தை. உங்கள் எல்லா பேரும் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அவரே வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் எப்படி மனம் திரும்புறது? அப்போ பாருங்கள், நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பிள்ளைங்களை தூக்கிட்டு ஓடி வருவாங்க. ஒரு சின்ன தண்ணி தான் நாங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கிட்டு வர்றோம். 2 வரோம், எண்ணெய் தண்ணி. இந்த தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்தோன்னா அப்படியே பேய் ஓடும். எண்ணெய் ஜெபம் பண்ணி பூசினோன்னா உடனே அந்த வியாதியிலேருந்து விடுதலை தரும். இப்படிப்பட்ட ஒரு வரம் தான் கேட்டு வாங்கினதுனால தான் எங்கள் ஜனங்கள் இன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து, அந்த அற்புதத்தை பார்த்து இன்றைக்கி மனம் திரும்பியிருக்காங்க. அந்த நல்ல தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லணும். பாருங்கள், இந்த இடத்துல சொல்கிறார் பாரு, யுத்தங்களின் செய்திகள் கேட்குறோம். கலங்காதபடி எச்சரிக்கை. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாமே வேதனைக்கு ஆரம்பம். அல்லேலூயா. இந்த வேதனையிலிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்காக தான் இந்த ஆராதனை. அல்லேலூயா. இது எல்லாமே நடக்க போகுது, நடந்து கொண்டே இருக்குது, கண்ணால் பார்க்குறோம். இப்போ நம்ம தான் ஆண்டவருடைய வருகை நிச்சயமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இன்னும் கொஞ்சம் காலம் தான், இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ 100 வருஷமோ, இந்த 2025ஆம் வருஷம் முடிகிறதுக்குள்ளேயோ அவருடைய வருகை பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். இயேசுனாருக்கு தெரியாது. இயேசுனார் போகணுன்னு சொன்னால் இந்த நிமிஷமே வந்துடுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் சபையை எடுத்துக்கொள்ள போகிறேன். அந்த சபை யாராக இருக்கணும்னா நம்ம தான் அந்த சபை. நான் குடியிருக்கிற ஆலயம் உன்னுடைய இருதயம்ட்டார். இந்த இருதயத்தை எடுக்க வர்றாரு தவிர இந்த சபையை கொண்டு போகிறதுக்காக வரல. ஆனால் இந்த சபை எது கட்டுறோம்னா நம்மளை மாதிரி பரிசுத்தவான்கள் உட்கார்ந்து இதனுடைய பேர் ஆலோசனை கூடம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கக்கூடிய ஆலோசனை கூடம். இந்த ஆலோசனை கூடத்துக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு போகிறோம்? நம்முடைய ஆஸ்திகளெல்லாம் யாரோ ஒருத்தர் வரப்போம். அதான் சொல்கிறாரு. இங்கே பாருங்கம்மா, மத்திய எழுதும் சுவிசேஷத்தை படித்தோம். 8வது வசனத்தை படித்து முடிச்சிட்டிங்களாம்மா? 8 படிச்சிட்டிங்களா? இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 11 12 மட்டும் படிக்குமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22 12 13 ஒரு மணிக்கு முடிச்சிடுவோம். சரி. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் செய்யட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதான் ஆண்டவர் அழகா அருமையான வார்த்தை சொல்றாரு. கடைசி காலத்துல நியாய தீர்ப்பில் என்ன பண்ண போறாருன்னா 2 ஜாதி. அந்த 2 ஜாதி எந்த ஜாதி? ஒரு ஜாதி பரிசுத்த ஜாதி, ஒரு ஜாதி கைவிட்டப்பட்ட ஜாதி. அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யட்டும் அக்கிரமம் செய்யட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும், பரிசுத்தம் இருக்கிறவன் பரிசுத்தம் இருக்கட்டும், அவனவனுக்கு தக்க பலன் என்னோடு கூட வரட்டார். ஆண்டவருடைய வருகையில் அவங்களுக்கு தக்க பலன் ஆண்டவரோடு கூட வரப்போகுது. பாருங்கம்மா, அடுத்தது இந்த 13 14 படித்து பாருங்கம்மா. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய கற்பனையின் பிரகாரமாக செய்கிறவங்க தான் பாக்கியவான்கள். அந்த 14 படிச்சு பாருங்கம்மா. 14
ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் ம். வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ம், ம், ம். அதே 16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். அப்படியே 20 வரை படிச்சுக்குமா? ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகி இயேசுவே வாரும். நம்ம சங்கீதம் ஆமாம் 49 16 20 வரைக்கும் படிக்குமா? ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவது இல்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. செல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில சாத்தான் என்ன பண்றான்னா ஆஸ்தியை சேர்க்கறான். அவனை கொலை பண்ணு, இவன் குடும்பத்தை அள்ளி, இவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, இவன் வீட்டை பிடுங்கு, இவன் இடத்த பிடுங்கு. இன்றைக்கி பாருங்கள், கொஞ்சம் நல்ல இடம் கிடச்சிருச்சுன்னா ஆளை வச்சு அடித்து டூப்ளிகேட் பத்திரத்தை பண்ணி பிடுங்குறாங்க அதிகாரிகள்லாம். அந்த அளவுக்கெல்லாம் சொத்தை சம்பாதிக்கிறாங்க. அதான் ஆண்டவர் அருமையாக சொல்கிற அழகான ஐஸ்வர்யத்தை சேர்த்து நீ வைக்கிறதுனால நீ மரித்து போன பிறகு என்ன கொண்டு போகிற. அந்த வசனத்தை கொஞ்சம் பாசித்து பாருங்கம்மா. ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவது இல்லை. இதுதான் நம்ம பிரசங்கில வாசித்தோம். உயிரோடு இருக்கிறவன் எல்லாரும் மரிப்பது அறிவான், மரித்தவன் ஒன்றும் அறியான். அதே மாதிரி தான் ஐஸ்வர்யவன். இந்த ஐஸ்வர்யனுடைய ஒரு வரலாறை உங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் தெரியும். அது பாருங்கள், நம்மளுடைய லாசரு ஒரு ராஜா. லாசரு ராஜா வீட்டில் எப்படி இருந்தார்? அவர் திண்ணி போட்ட அந்த இலையை நக்கிக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு லாசரு ஒரு முடியாத மனுஷன், ஒரு கொடிய வியாதி பிடிச்ச மனுஷன். அப்போ அவரை பாருங்கள், ஒரு நாள் கூட அந்த ராஜா என்ன பண்ணல? அருமையான தேவ சாயலாக படைக்கப்பட்ட லாசரையும் தேவ சாயலாக படைக்கப்பட்ட அந்த ராஜாவையும் ராஜா உணரவில்லை. இது தேவனுடைய சாயல். அதே சாயல் தான் இவனும். என்னை ஆண்டவர் நல்லா வச்சுருக்காரு, அவனுக்கு கெட்டதாக வச்சுருக்காரு, இவனை நான் கவனிக்கணும்னு சொல்லி அந்த ராஜா ஒரு நாள் கூட கவனித்ததில்லை. இப்போ ராஜாவும் செத்தார், லாசரும் செத்தார். ராஜா எங்கே இருக்கார்? உன் ஐஸ்வர்யம் பாதாளத்தில் கொண்டு போச்சுடா ராசா, கொண்டு போச்சுடா. நீ பாதாளத்தில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் தெவிக்கிறடா ராஜா, தெவிக்கிறடா ராஜா. உன் வீட்டில் திண்ணி போட்ட இலையை நக்கிக்கிட்டே இருந்தால் லாசரு ஆபிரகாம் அடியில் உட்கார வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கி ஏழை, ஐயோ இவன் பிச்சைக்காரன், என்னை மாதிரி பணக்காரன் யாரும் இல்லை, ஐயோ இவன் என்ன பிச்சைக்காரன், என்னை மாதிரி கோடீஸ்வரன் யாரும் இல்லை. உன்னை கோடீஸ்வரன் எதுக்கு ஆண்டவர் ஆக்குறாரு? பிச்சைக்காரனை போஷிக்கிறதான், துஷ்டனை போஷிக்கிறதான், ஏழை எளியவங்களை போஷிக்கிறதான், இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வச்சுக்கிட்டு பிறர் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லாதுங்க. உங்கள்கிட்ட 2 வஸ்திரம் இருந்தால் ஒரு வஸ்திரம் கொடுங்கிறாரு. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணார்னா, ஒரு நாள் கூட அந்த லாசருக்கு ஒரு நேரம் கூட நிம்மதியான சாப்பாடு கொடுக்கல. அந்த ராஜா சொல்கிறாரு, மேலே கண்ணை தூக்கி பார்த்து ஆபிரகாம் கிட்ட, என்ன ஆபிரகாம் தகப்பனே, அந்த லாசர் என் வீட்டில் எச்சியில் தின்னவன், அவன் உங்கள் மடியில் வந்து உட்காந்துருக்காரு. நானும் பூமியில் ராஜாவாக இருந்தேன், வெறும் மான்கறியாக தின்னேன், என்னை நரகத்தில் தள்ளி விட்டீங்களே என்னார். ஆண்டவர் சொன்னார், நீ பூமியில் ராஜா பக்கமாக இருந்த. அவன் பூமியில் கஷ்டப்பட்டான், அவன் தேவனை நம்பினான்,
தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்காரு. நீ பூமியை நம்பின, நரகத்துக்கு போயிட்ட. ஐயா, ஒரு சொட்டு தண்ணி லாசருடைய செண்டு விரலில் நினச்சி ஊற்றுனாரா? எப்படி ஊற்ற முடியும்? நீயோ பாதாளத்தில் இருக்க, அவர் பரலோகத்தில் இருக்கார், எப்படி ஊற்ற முடியும்? அவ்வளோதான் மனிதனுடைய அழிவு. அதை எங்களுடைய முன்னோர்கள் பூரா அழிவை நோக்கி போனோம். ஒரு இனத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்காராம். இப்போ இருக்கிற சங்கதியாவது உங்களுடைய ஜெபத்தினால ரட்சிக்கப்பட்டு உணர்வடைந்து சபைக்கு வந்து ஒரு நல்ல கட்டிட சபையை கட்ட எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. அந்த சபையில் உங்களுடைய நாமம் மகிமைப்பட, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வர உங்களுடைய ஜெபம் தான் அவங்கள தாங்கணும். ஏன்னா ரட்சிக்கப்படாத ஜனம் இப்போ தான் அவங்க உருவாகி கொண்டே இருக்கார் ஆண்டவர். அந்த இனத்திலிருந்து தான் ஆண்டவர் ஒரு கருவியை கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்காரு. பாருங்கள், எனக்கு முன்னாடி கிறிஸ்தவங்க யாரும் இல்லை. எனக்கு முன்னாடி ஒரு 2-3 தலைமுறை இருந்திருந்தாங்கன்னா நான் இன்றைக்கி வேறு மாதிரியாக இருந்திருப்பேன். நான் முதல் கிறிஸ்தவர் இருந்ததுனால என்ன ஜனங்கள்கிட்ட அந்த ஆண்டவருடைய அன்பை ருசித்து சொல்கிறதுக்கு அவங்க பெரிய பணக்காரனும் இல்லை, அவங்க பெரிய ஞானியும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு நல்லவர், நம்ம அப்பா ஆட்டுறத்தம் குடித்தது பிசாசி, நம்ம அப்பா வச்சிருக்கிற வெள்ளியும் பொண்ணு எல்லாம் பிசாசி, இது எல்லாத்தையும் தெய்வம் இல்லை, ஆண்டவர் நம்மளுக்காக உயிர் திறந்தார், அவர் நம்மளுக்காக சிலுவையில் தொங்கினார், அவர் நம்மளுக்காக தான் ரத்தம் சிந்தினார், ஆண்டவர் நம்மளுக்காக தான் பரலோகம் போயிருக்காருன்னு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் கொஞ்சம் மனம் திரும்புகிறாங்க. இப்போ அதனால் இந்திய தேசம் முழுவதும் எங்கள் இன மக்களுக்கெல்லாம் ரசிக்கப்படணும். அதான் ஒரு ஆசை, என்னுடைய ஆசை. பணம் பதிவு எதுவுமே ஆசைப்படல. பாருங்கள், இந்த 2025 வருடம் இந்தியா முழுவதும் எங்கள் ஆண்கள் பூரா ரசிக்கப்படணும். அதுக்காக உங்களுடைய ஜெபத்தை உங்கள் ஜெபத்தில் தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபை நம்மேல் எப்பொழுதும் இருக்கட்டும். பரிசுத்தவான்கள் மத்தியில் ஆண்டவர் கொண்டு வந்து என்னை நிறுத்தி இருக்கிறதுக்காக இப்படி வேட்டையாடினா ஒரு வேட்டைக்காரரை இன்றைக்கி பரிசுத்த ஆலயத்தில் கொண்டாந்து நிறுத்தி உங்கள் மத்தியில் வேத வசனத்தை, அதுவும் பாருங்கள், ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடுறேன். இரவு முழுவதும் சமுத்திரத்தில் ரசா முழுவதும் கடலுக்குள்ள அலைமோதி ஒரு மீன் குஞ்சு கூட கிடைக்காம சீமோனு நொந்து வெந்து வெளியே வந்தார். ஏசப்பா படகு கிட்ட போனார். உன் படகை தள்ளி போடுன்னு சொன்னார். படகை தள்ளி போட்டார். அளவில்லாத மீன் எப்படி வந்து மாட்டினது? அளவில்லாத மீன் அடுத்த படகுக்குள்ளே ஏற்றுற அளவுக்கு மீன் கொடுத்தார் ஏசப்பா. ஆனால் சீமோனால ஒரு ராத்திரி முடிச்சு ஒரு மீன் பிடிக்க முடியல. அந்த மீனுக்குள்ள நாரி கடந்த சீமோனே, மனுஷனை பிடிக்கவா என்று அழைத்தார். அந்த நல்ல தெய்வம் உங்களெல்லாம் பிடிச்சிட்டாரு. நரிக்குள்ள நரி கடந்த சைமனே, தேவனாகிய கர்த்தர் காட்டு பறவைக்குள்ள நாரி கடந்த கொக்கு குருவிக்குள்ள நாரி கடந்த என்ன, நீ நரி பிடிச்சது போதும் தம்பி. நான் நரி பிடிச்சிருக்கிறேன், காடை கதவரை பிடிச்சிருக்கிறேன், எலி பிடிச்சிருக்கிறேன், கீரி பிடிச்சிருக்கிறேன், பாம்பு பிடிச்சிருக்கிறேன், பாம்பெல்லாம் பிடிச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இன்றைக்கி கொண்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்காருன்னா இது எல்லா பயிற்சியும் எடுத்த பிறகு தான் இந்த பயிற்சியில் பெற முடியும். அல்லேலூயா. அந்த எல்லா பயிற்சி எடுக்கல நீங்கள் வந்து நிற்க முடியாது. அல்லேலூயா. பயந்துக்கிட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்து ஐயோ இவ்வளோ ஜனங்கள் மத்தியில் நான் என்ன பண்ணுவேன்னு. இன்றைக்கி உலக லெவலில் எல்லாரும் வந்தாலும் ஆண்டவர் என்னை தூக்கி வைத்து அவர் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், பேச போகிறது நீ அல்ல, அந்த இடத்துல ஆவியானவர் பேசுவார்ன்ற. நீ கலங்காதே திகையாதே, உன் வாயை மட்டும் தெரியினார். அந்த அருமையான மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டார். அம்மா நீ போதும் ஆடு மேய்ச்சது, வா பார்வோன்கிட்ட எய்த்து நின்று சண்டை போட வேணான்னு. ஐயா நான் திக்கு வாய் ஊமென்னா. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஐயா நான் எனக்கு வாய் பேச தெரியாது, வாய் கொடுன்னா கொடுத்துருப்பார்ல, எனக்கு பேச்சு வர்றது ஐயா, நல்லா பேச்சு கொடுன்னா கொடுத்துருப்பார். அது கொடுக்கல. அதனால தான் என்ன பண்ணார் ஆண்டவர், நரி பிடிக்கிறியா, நரி எப்படி பிடிக்கிறதுன்னு காட்டவாமா? நரி ஊழை விடும் பாருங்க. நரி
ஆஹா நம்ம ஜாதிக்காரன் நிற்கிறான் கூப்பிட்றான்னு சொல்லி ஓடி வரும். அப்போ வெடி வச்ச உடனே அந்த வெடியை தின்னு செத்து போ டம்முன்னு வெடிச்சிடும், தூக்கிட்டு போயிடுவோம். அதே மாதிரி காடை கல்வாரு, அதே மாதிரி குயில், என்னென்ன பறவை சொல்கிறோமோ அது எல்லாமே இந்த நாக்கில் அடிச்சிருக்காரு. செம்பூத்து, புறா, எல்லா சத்தமும் ஆண்டவர் இந்த ஒரு தொண்டைக்குள்ளே கொடுத்துருக்காரு, ஒரு நாவுக்குள்ளே கொடுத்துருக்காரு. இந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு பல விதமான வேட்டையாடணும். இப்போ எல்லா வேட்டையை விட்டுட்டு இப்போ மனுஷனை பிடிக்க ஆண்டவர் கொண்டுட்டார். நரிக்குள்ள நாரி கடந்த சைமனே, உன் தாயின் கருவிலை நீ உருவாக்கு முன்னாடி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் தாயின் கருவிலை உருவாதுக்கு முன்னாடி நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் சொன்ன அந்த நல்ல தெய்வம் இன்னைக்கு என்னை நரிக்குள்ள நாரி கடந்தவனை பரிசுத்தமாக்கி பரிசுத்தவான்கள் மத்தியில் கொண்டாந்து நிறுத்திருக்கார். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காகவும் எங்கள் இனத்துக்காகவும் எங்கள் ஜாதிக்காகவும் எங்கள் சபைக்காகவும் நீங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். உங்களுடைய ஜெபம் தாங்குங்க தாங்குங்க தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் முதல் உங்க சபைக்கு கொண்டு வந்து அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2011 கட்டப்பட்ட சபை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சீசரில் பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் என்ன செய்யுங்கள், சீசராங்க. ராமன் சொல்லுமா, எல்லா ஜாதியிலும் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமாம், எல்லா ஜாதிகளுக்குத்தான் கிறிஸ்து மரித்திருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி தான் கிறிஸ்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்து மரித்த ஒரு செய்தி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த செய்தி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் பிறந்த செய்தி மட்டுமல்ல, சிலுவையிலே அவர் செய்த காரியமும் நல்லது ஒரு செய்தி தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆனால் தான் இன்றைக்கி எல்லா ஜாதிகளும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கூட ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஐயாவுக்காக அந்த ஜெப வீட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம முக்கியமான ஒரு பொறுப்பு நமக்கு காத்திருக்குது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் தேவன் அறிவார், தேவன் நம்முடைய இருதயத்தை அறிவார். எனவே ஒரே ஒரு வசனத்தை வேணும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரசங்கின் புத்தகம், எல்லோரும் பிரசங்கின் புத்தகத்தை ஒரே ஒரு வசனம் தான், அதிக நேரம் நான் எடுக்க மாட்டேன். ஒரே ஒரு காரியம், இந்த ஜெப வீட்டுக்காக நாம் ஜெபித்து நாம் கடன் சொல்ல போகிறோம். பிரசங்கின் புத்தகத்தை எல்லோரும் திருப்பிக்கொள்ளும். 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் 13, 14 இந்த 2 வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து கடன் சொல்ல போகிறோம். 12ஆம் அதிகாரம் 13, 14. The book of பேஜ் நம்பர் 800 பக்கம் 800 பக்கம் 800 எடுத்துக்கிங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13, 14. அது எக்ஸலைட்டேஸா? ஆமாம், இங்கிலீஷில் என்னது? எக்ஸ்லிஸ்டேஸ். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்டர் 12 verse 13 and 14 வாசிங்கப்பா. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. நல்லா கவனிங்க எல்லாரும். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் எப்படி? ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவன் எதில் கொண்டு வரப்போறாரு? ஆமாம், நம்ம கிரியை செய்யும்படி தேவன் அழைக்கிறார். இந்த ஜெப வீட்டுக்காக நாம் கிரியை செய்ய போகிறோம். திருச்சியில் ஐயா, என்ன இது உங்கள் பகுதி? என்ன பகுதிங்க? நீங்கள் தங்கியிருக்கிற பகுதி என்னங்க? திருச்சி பக்கத்தில் பூலாங்குடி நரிக்கூர் காலனி. அங்கே ஒரு ஆமாம் அங்கே ஒரு ஜெப வீடு அவர் ஐயா கட்டியிருக்காங்க. ஆனால் சரியாது இல்லை. அதை நாம் சீரமைக்கும்படி கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. அதற்காக ஆண்டோட சித்தத்தின்படி ஐயா ஒரு நபர் உங்கள் சபைக்கு அடுத்த மாதம் வருவாங்க. ஐயா, நீங்கள் என்ன செய்யணும் நல்லா கவனிங்க. அந்த சபைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணுங்கிற ஒரு லிஸ்ட்டு போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்கிறோம்.
நம்ம ஐயா வருவாங்க, யாராவது ஒருத்தர் வருவாங்க. அந்த எங்களால் என்ன செய்ய முடியுங்கிறத சபை மக்கள்லாம் சேர்ந்து, மூப்பரெல்லாம் உதவிக்காரெல்லாம் சேர்ந்து தேவ சமூகத்தில் வச்சு சொன்னேன். எங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஜெப வீடை நாங்கள் கட்டி கொடுக்க பிரயாசப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எதிர்ப்பு இருந்தால் கரத்தை உயர்த்துங்க. பாஸ்டர் நீங்கள் சொன்னதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிற மட்டும் கையை உயர்த்திருங்க. சரி, உடன்படுறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. எனவே இதை மனதில் கொண்டு கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் அடுத்த மாதம் யாராவது ஒருவர் வருவாங்க. வந்து உங்களுடைய இதை சொல்லுங்கள், இங்கே பார்ப்போம். என்ன செய்ய முடியுமோ எங்களால் அந்த ஜெப வீட்டுக்கென்று நம்ம என்ன செய்ய போகிறோம், செய்து அந்த ஜெப வீட்டை நாம் கட்டித்தர போகிறோம், அல்லது சீரமைத்து கொடுக்க போகிறோம். ஒன்று கட்டி தருவோம் அல்லது சீரமைத்த சரி பண்ணி என்னென்ன செய்ய முடியுமோ அது சரி பண்ணி கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இப்போன்னு சொல்கிறேன், எதிர்ப்பு இருந்தால் கையை உயர்த்திருங்க. பாஸ்டர் இந்த ஜெப வீட்டை நான் கட்டி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கையை உயர்த்திருங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க சைலண்ட்டு, அதெல்லாம் கட்டி கொடுக்குறதுக்குலாம் எங்களுக்கு விருப்பம்தான், காசு மட்டும் கேட்டுறாதீங்க. அல்லேலூயா. அது மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்க, எதுவுமே கேட்டுறாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தான் கட்டியிருக்கீங்களா ஐயா? கட்ட போகிறீங்களா ஐயா? ஆமாம், பழசு பண்ணுங்க. இப்போ ஐயாவுடைய காரியத்தை இப்போ பழைய சர்ச்சுங்க ஐயா. இல்லை ரைட்டுங்கய்யா. இப்போ பழைய சர்ச்சில் தான் உங்களுக்கு வாசல் இல்லை. இப்போ இடம் எத்தனை சென்ட் இருக்குது? புது இடம் பக்கத்தில் தான் இருக்குதுங்க. 100 அடி தள்ளி இருக்குது. இப்போ நாங்கள் சபையில் மூப்பர் மற்றெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோமுங்க, புதுசாக கட்டி கொடுக்குறது. ஏன்னா புதுசாக கட்டி கொடுக்கணும்னா அது பில்லர் போடணும்னு நிறைய வேலை இருக்குது. இந்த சபையை எப்படியாவது சீரமைத்து கொடுக்க முடியுமா, இருக்கிற சபையை சீரமைத்து கொடுக்க முடியுமா ஜெப வீட்டை என்பது நம்ம யோசிக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக நம்மால் முடிந்த காரியத்தை செய்ய போயிடும். யாருக்காக? கர்த்தருக்காக. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நிச்சயமாக நம்ம செய்ய போகிறோம். எங்கூட சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமாம், இதான் சர்ச்சு. ஆமாம், இதான் சர்ச்சு. இப்போ இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு இடம் இருக்குதான். ஐயாவுடைய இதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக கட்டி கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன விரும்புகிறோம்னா, இருக்கிற சபையை எந்த அளவுக்கு கட்டி கொடுக்க முடியுமோ, சீரமைச்சு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ, எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நாங்கள் சீரமைச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். நாங்கள் அதுக்கு இங்கேருந்து ஒரு ஆள் வருவாங்கய்யா அடுத்த மாதம். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் மகன் நாளைக்கு செஞ்சுறீங்க. அப்போ ஐயா இவரை பார்த்தீங்க? இல்லை இவரை பாருங்க. கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் அடுத்த மாதம் உங்கள் இடத்துக்கு இவர் வருவார். வந்துட்டு உங்களோட அது இடத்த பார்த்துட்டு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை சீரமைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு யோசிங்க. இது ஏதாவது பண்ண முடியுமா இதுன்னு அதை யோசிங்க. உங்களுக்கு வேண்டிய எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நாங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஜெப விட்டை நாங்கள் உங்களுக்கு சீரமைச்சு கொடுக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம்.